சந்தோஷ் சந்தோஷமா அனுப்பி வச்சிரோடும். ஆமா ஆமா. சரி, மிகுந்த மகிழ்ச்சி. எல்லோரையும் அன்பாக வரவேற்றுக் கொண்டு இணைந்திருக்கும் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். நேரமும் 8:04 தொடுகிறது லண்டனிலே. உங்கள் நாட்டிலும் அதுபோல 9 தொடும் என்று நினைக்கிறேன், பாலன் அவர்களை தவிர. சிறப்பான நத்தார் பண்டிகை காலங்களை அழகோடு அனுபவித்திருப்போம் எல்லோரும் என நினைக்கிறேன். அப்படித்தானே? ஆமா ஆமா. சரி, ஏற்ற இறக்கங்கள் எல்லா இடமும் உலகத்தில் இருக்கும். அதை தாண்டி நாம் செல்ல வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. அதை அனுபவிப்போம். ஏனையோர்களுக்கும் அது கிடைக்காதவர்களுக்கும் இனி கிடைக்க வேண்டும் என்று நாம் வேண்டுதல் செய்து கொண்டு வரப்போகிற வருடத்தை அழகாக எதிர்பார்த்து கொண்டு நகர்ந்து கொள்வோம். வரும் ஞாயிற்றுக்கிழமை இந்த நேரம் நாங்கள் இணைகிற போது 2026 என்ற மகுடத்தை தாங்கியிருப்போம். என்ன தேதியாக இருக்கும் சட்டென்று சொல்லுங்கள். ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதி அல்ல, 4ஆம் தேதி. 4ஆம் தேதி. 6 4 ஆமா ஆமா. ஞாயிற்றுக்கிழமை வியாழன் 4ஆம் தேதி. காலை வணக்கம் அதிபர் உட்பட எல்லோருக்கும் உற்சாக காலை வணக்கம் பாலனவர்களே. வாங்க வாங்கோ. 4ஆம் தேதி வியாழக்கிழமை நாம் 1ஆம் தேதியை சந்திக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை 4ஆம் தேதி, வெள்ளி 2, சரி 3 ஞாயிறாக இருக்கும். இது மாண்பு மனிதநேயத்தை உணர்த்துகிற சிறப்பு மாதம் மெல்ல கடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் உலக தமிழ் மொழி நாள் அரங்குக்குள் நுழைய போகிறோம். அது அடையாளம் உணர்த்தும் சிறப்பு மாதம். 3ஆம் தேதி சனிக்கிழமையே 2 உலக தமிழ் மொழி நாள் பொன்மாலை பொழுதுகள் இருக்கின்றன. 2மே லண்டனில், இங்கிலாந்தில். ஒன்று மாலை பிற்பகல் 2 மணிக்கு சுடர்கலை பள்ளியோடு இணைந்து ஃபர்ஸ்ட் ஆடியோ கலையகம் இந்த உலக தமிழ் மொழி நாளை இணைக்கிறது வருகிற சனிக்கிழமை. அதனைத் தொடர்ந்து மாலை 5 மணிக்கு கொவன்ட்ரி பொன்மாலை பொழுது. உங்களுக்கு இவர்களை ஞாபகம் இருக்கிறதா? சங்கவி, சாகித்யா மற்றும் சாம்பவி இணைந்து சிறுவர் இளையவர்கள் அந்த நிகழ்வை. அப்போ 2 நிகழ்வோடு ஆரம்பம் செய்கிறோம். மாதத்தின் இறுதி நாள் 31ஆம் தேதி சனிக்கிழமையும் 5 பெரும் நிகழ்வுகளை கொண்ட நீண்ட அரங்காக உலக தமிழ் மொழி நாள் அரங்கு சிறப்போடு இடம்பெறப் போகிறது. அது சிறுவர் இளையோர்களுக்கான மண்டப மேடை படைப்பாக ஈஸ்டாம் மனோபாக்கில் இடம்பெறுகின்ற சிறப்பு நிகழ்வாக இருக்கும். அதுக்கும் ஆயத்தமாகிக் கொள்வோம். சரி, உறவுகள் தைப்பொங்கல் பொன்மாலை எப்போது என்று ஒருவர் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஞாபக சக்தி எவ்வளவு இருக்கிறது என்று பார்ப்போம். என்ன தேதி? 16ஆம் தேதி. சரி, ஒருவர் விழிப்போடு இருக்கிறார். நல்லது. ஆமாம், சிறப்பு சிறப்பு. 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை உறவுகள் இணைந்து நத்தார் பொன்மாலை செய்ததை போல தைப்பொங்கல் பொன்மாலையும் அழகாக இணைத்து கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்கள். பலரும் பல நிகழ்வுகளை இணைத்து கொடுக்க தொடங்கியிருக்கிறீர்கள். இன்னும் பலர் அதை பற்றி பார்க்கவில்லை என்று நினைக்கிறேன். அந்த நிகழ்வும் சிறப்போடு இடம்பெற கேட்டுக்கொண்டு ஏனைய இடங்களில் பிரான்ஸ், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து தெரியவில்லை. தமிழ்மொழி நாளை அடையாளப்படுத்த ஏதாவது ஒரு சிறு ஒன்று கூடலே 5 குடும்பங்கள் சேர்ந்து இணைத்து கொடுப்பீர்களாக இருந்தால் மகிழ்ச்சி. இந்தியா உங்களுடைய செய்தால் நல்லது, செய்யாவிட்டால் அதைவிட நல்லது என்ற தகவலை பரிமாறிக்கொண்டு இன்று சமய சிந்தனை, கால சிந்தனை மட்டுமே என்று இடம்பெறும். ஏற்கனவே அறிவித்ததை போல வரும் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் அநேகமாக வளமைக்கு திரும்பி விடுவோம் என நினைக்கிறேன். உங்களுடைய வசதிகளையும் பற்றி பின்னர் அறியத்தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு நாம் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்வோம். நேசிப்பவர்கள் உட்பட எல்லாரும் உற்சாகம்தானே? பொன் விஜய் அவர்கள் உட்பட மீண்டும் மீண்டும் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். சிந்தனையை தொகுத்து வழங்க ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் உற்சாக வணக்கம். வணக்கம். இன்று 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மார்கழி மாதம் மனித நேயமுணர்த்தும் மகத்தான மாதத்தில் நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். சமூகத்தில் பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும், லண்டன் தமிழ் வானொலி கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும்
வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நாம் நமது சிந்தனையை ஆரம்பிக்கின்றோம். முதலாவது டேவிட் அவர்கள் வாருங்கள், உங்கள் சிந்தனை. எல்லோருக்கும் காலை வணக்கம். அதோடு கூடிய நத்தர் வாழ்த்துக்களும் நமது அன்பு சகோதர சகோதரிகளுக்கு, அதிபர் அவர்களுக்கும் உரித்தாகுக. இன்றைய காலநிலையை பற்றி கேட்டீர்கள். பிரான்ஸ்ல இன்றைக்கு -1 காலையில, சாயந்தரம் 4. ஆமாம், 1-4 இருக்கின்றது. ஆகவே கடும் குளிராக இருக்கின்றது. இருந்தாலும் ஓகே, எல்லாம் இறைவனுடைய சித்தம் தானே, அதை ஏற்றுக்கொண்டு இன்றைய நாளை நாம் மகுடம் சூட்டிக் கொள்ளுவோம். திருப்பாலனை கையில் ஏந்தி ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர் என்கின்றார் திருப்பாடல் ஆசிரியர். பிதா சுதன் தூயாவியின் பேராலே ஆமென். அன்பு பாமுக உறவுகளுக்கு எனது காலை வணக்கம். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் 1976 கிறிஸ்து பிறப்பு காலம் இன்று ஞாயிறு தினமுமாகும். இன்று திரு அவை திருக்குடும்ப விழாவை வெகு விமர்சையாக கொண்டாடுகின்றது. அன்பான உறவுகளே, எம் பாலகனை பாமரனை நாம் பாடுவோம். Natum videtu venium ancelorum, venite adoremus, venite adoremus, venite adoremus Dominum. மனோ மகிழ்வோடே அனைவரும் வாரும் 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 பெத்லகேம் ஊருக்கு. பாருங்கள் தவ தூதரின் ராஜாவை, வாரும் வணங்குவோமே, வாரும் வணங்குவோமே, வாரும் வணங்குவோமே பாலனை. இந்த பாட்டை, அதாவது ஆஸ்திரியாவிலேயே இதன்று அதை தொகுத்து இப்ப இந்த பாலனுக்குரிய இந்த பாட்டை வரைந்திருந்தார்கள். லத்தீன்ல இறக்கப்பட்ட இந்த பாட்டு, இதில் முதல் அடியை லத்தீனில் பாடியிருந்தேன், மற்றது அதனுடைய மொழிபெயர்ப்பை தமிழில் பாடியிருந்தேன். ஆகவே இந்த கிறிஸ்துமஸ் காலம் வந்தவுடன், அதாவது எல்லா கடைகளிலும் பொதுவாக நகரங்களிலும் இந்த பாட்டை தொடக்க காலத்திலேயே போடுவார்கள். ஆகவே கேட்டிருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு தொடருவோம். ஆகவே வாழ்த்தொலியாக அல்லேலூயா அல்லேலூயா. கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிகொள்வதாக. அல்லேலூயா. இன்றைய நற்செய்தியாக புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 13 15, 19 23 வரை. அக்காலத்தில் இடியர்கள் சென்றபின், இதோ ஆண்டவரின் தூதர் சூசைக்கு கனவில் தோன்றி, எழுந்து பிள்ளையையும் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு ஓடிப்போம். நான் சொல்லும் வரை அங்கேயே இரும், ஏனெனில் குழந்தையை தொலைக்க ஏரோது தேடப் போகின்றான் என்றார். அவர் எழுந்து பிள்ளையையும் தாயையும் இரவிலே கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு சென்றார். ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார். இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்தேன் என்று இறை வாக்கினர் வாயிலாக ஆண்டவர் கூறியது நிறைவேற வேண்டியிருந்தது. ஏரோது இறந்ததும் இதோ ஆண்டவரின் தூதர் எகிப்தில் சூசைக்கு கனவில் தோன்றி, எழுந்து பிள்ளையையும் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ராயல் நாட்டுக்கு செல்லும், ஏனெனில் குழந்தையின் உயிரை பறிக்க தேடினவர்கள் இறந்து விட்டனர் என்றார். அவர் எழுந்து பிள்ளையையும் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ராயல் நாட்டுக்கு வந்தார். ஆனால் யூதேயாவிலே அர்கெலாவுவின் தந்தை ஏரோதிற்கு பதிலாக அரசாள்வதாக கேள்வியுற்று அங்கு செல்ல அஞ்சினார். கனவில் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நாட்டுக்கு சென்று நசரேத்து என்னும் ஊரில் குடியிருந்தார்.
இவ்வாறு நசரேயன் எனப்படுவார் என்று இறை வாக்கினர்கள் கூறியது நிறைவேற வேண்டி இருந்தது. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக நசரேயன் எனப்படுவார் என்று இறைவாக்கினர்கள் கூறியது நிறைவேற வேண்டி இருந்தது. நசரேயன் எனப்படுவார் என்ற வசனம் பழைய ஏற்பாட்டிலே எங்கும் காணும். இசையாஸ் 11:1 மெசியாவை எஸ்ஐயின் நெசர் முளை அத்தளிர் என்று கூறுகின்றார். நெசர் என்பதை நசரேயன் என்று மத்தேயு மாற்றி இருக்கலாம் என்பர் ஒரு சாரார். அதே பழைய ஏற்பாட்டிலே விரத்திகள் தாசீர் என்று கூறப்படுவர். நீதிமொழிகள் ஆமகமும் 13ஆம் அதிகாரம் 5:7 மத்தேயுவும் ஆண்டவரை விரதம் பூண்டவராக கருதி இருக்கக்கூடும் என்று வேறு சிலர் கூறுவர். ஆகவே இது தியாலோஜியனருடைய கருத்தாக உள்ளது. திருக்குடும்பம் நம் அனைவருக்கும் ஒரு வழிகாட்டுகின்ற குடும்பமாக இருக்கின்றது. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவரே பேறு பெற்றவர். ஒவ்வொரு குடும்பமும் கடவுளுக்கு அஞ்சி நடக்க வேண்டும். ஏனென்றால் திருக்குடும்பத்தில் அன்னை மரியாள், யோசேப்பு மற்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூவரும் கடவுளின் சொல்லையும் செயலையும் தங்கள் வாழ்வில் பின்பற்றினார்கள். அன்னை மரியாள் அவர் வாழ்க்கையையே தியாகம் செய்தார். கடவுளின் வார்த்தையை பின்பற்றினார். யோசேப்பு வளர்ப்பு தந்தையாக இயேசுவை அன்புடனும் பாசத்துடனும் பார்த்து கொண்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றினார். நாமும் இந்த திருக்குடும்பத்தை பின்பற்றி கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய வாழ்விலும் ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுக்காமல் ஒரே இறை குடும்பமாக வாழ அழைக்கின்றோம். குருவானவர் ஒருவர் தன்னுடைய மறையுரையில் துன்பம் எப்பொழுதும் நம்மோடு உடன் இருக்கின்றது, இன்பமோ அவ்வப்போது வந்து போகின்றது என்றாராம். திருப்பலி முடிந்த பின்பு ஒருவர் குருவானவரை சந்தித்து, சாமி, நீங்கள் மறையுரையில் சொன்ன கருத்து ரொம்ப சரி. என் மனைவி எப்பொழுதுமே என்னோடு இருக்கிறாள், என் தங்கையோ அவ்வப்போது வந்து போகிறாள் என்றாராம். இன்றைய நிலையில் பெரும்பாலான குடும்பங்கள் இப்படிப்பட்ட நிலையில் தான் இருக்கின்றன. அதாவது ஒற்றுமை இன்றியும் ஆழமான உறவு பிணைப்பு இன்றியும் வாழும் தம்பதியினர் ஏராளம். இப்படிப்பட்ட பின்னணியில் குடும்பத்தில் உள்ள நம் ஒவ்வொருவரின் நிதியமும் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த திருக்குடும்பம் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றது. புனித யோசேப்பின் இதயம் எல்லா கணவர்களிலும் இதயத்துக்கு முன்மாதிரியாகவும், மரியாவின் இதயம் எல்லா மனைவியர்களின் இதயத்திற்கு முன்மாதிரியாகவும், இயேசுவின் இதயம் எல்லா குழந்தைகளின் இதயத்திற்கு முன்மாதிரியாகவும் இருக்கின்றது. ஆகவே இந்த இதயங்களை நாம் பெற்றுக்கொண்டு இறைவனில் இணைந்து நாம் வாழுவோம். இருவருக்கும் எமது புத்தாண்டை நாம் வரவேற்போம். இன்ன சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து இன்றைய நாளை எமக்கு அறிமுகம் செய்து தந்த தங்கை ராஜினி அல்போன்ஸ் அவர்களுக்கும் மற்றும் எமது அன்பான உறவுகள் எல்லோருக்கும் மீண்டுமாக ஒரு கிறிஸ்துமஸ் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அன்போடு விடைபெறுகின்றேன். மீண்டுமாக அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மனிதநேயம் உணர்த்தும் இந்த மகத்தான மாதத்திலே எமது மண்ணிலே, தாயகத்திலே, இயற்கை அனர்த்தத்திலே இறந்து போன அந்த குடும்பங்களையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டி அழைக்கின்றோம். நன்றி, வணக்கம். உடைய சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அடுத்ததாக பாலன் அவர்கள் வாருங்கள், உங்கள் சிந்தனையை. மீண்டும் ஒரு புதிய நாளை காணத்தந்த தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, அப்படி அவன் அன்பு சகோதரி தொகுப்பாளனி திருமதி ராஜினி அல்போன்ஸுக்கு இனிமையான காலை வணக்கம். இப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? ஆமாம், வணக்கம். நீங்களும் சரி, நான் மதை உற்சாகமா இருக்கேன். நன்றி சகோதரி. அப்படிக்கான நன்றிகளை சொல்லிக்கொண்டு, அப்படி அவன் அன்பு சகோதரர் பாமோத்தின் அதிபர் திருவாளர் நடா மோகனுக்கும் மற்றும் அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் மற்றும் பாமோத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்றும் பாமத்தை பார்த்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான காலை வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு, எல்லோருடைய சுவனடங்களை விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் சர்வ வல்லருடைய ஆசீர்வாதங்கள் அனுதினமும் பேராக அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி சர்வ வல்லருடைய நாமத்தில் எல்லோரையும் வாழ்த்திக்கொண்டு, லண்டனிலிருந்து கரவட்டி மேற்கு வேலுப்பிள்ளை பாலன், கிறிஸ்தவர் நட்சத்திர தோய்தகன் சௌரி 690 என்று சொல்லிக்கொண்டு, வளமை போல பரிசுத்த வேதாகம பைபிள்ல இருந்து பழைய ஏற்பாட்டுல ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 47 57 முடிய கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
அவ்வேழு வருஷங்களில் எகிப்து தேசத்தில் விளைந்த தானியங்களை எல்லாம் அவன் சேர்த்து அந்த தானியங்களை அந்தந்த பட்டணத்தில் கட்டி வைத்தான். இப்படி யோசேப்பு கடற்கரை மணலை போல மிகுதியான தானியத்தை சேர்த்து வைத்தான். அது அளவுக்கு அடங்காததாய் இருந்தது. பஞ்சமுள்ள வருஷங்கள் வருவதற்கு முன்னே யோசேப்புக்கு 2 குமாரர் பிறந்தார்கள். அவர்களை ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்தி பிலாவின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத்து அவனுக்கு பெற்றாள். யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்பிராயிம் என்று பெயரிட்டான். எகிப்து தேசத்தில் வந்த பரிபூர்ணமுள்ள 7 வருஷங்களும் முடிந்த பின் யோசேப்பு சொல்லியபடி 7 வருஷ பஞ்சம் தொடங்கினது. சகல தேசங்களிலும் பஞ்சம் உண்டாயிற்று. ஆனாலும் எகிப்து தேசமெங்கும் ஆகாரம் இருந்தது. எகிப்து தேசமெங்கும் பஞ்சம் உண்டான போது ஜனங்கள் உணவுக்காக பார்வோனை நோக்கி ஓலமிட்டார்கள். அதற்கு பார்வோன், நீங்கள் யோசேப்பிடத்துக்கு போய் அவன் உங்களுக்கு சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்று எகிப்தியர் எல்லாருக்கும் சொன்னார். தேசமெங்கும் பஞ்சம் உண்டானபடியால் யோசேப்பு களஞ்சியங்களை எல்லாம் திறந்து எகிப்தியருக்கு விற்றான். பஞ்சம் எகிப்து தேசத்தில் வரவர கொடிதாயிற்று. சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதாயிருந்தபடியால் சகல தேசத்தார்களும் யோசேப்பிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள். இதன் தொடர்ச்சி சகோதரி இன்னொரு நாளை தொடர்பு சொல்லிக்கொண்டு கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிறார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர். தகப்பனே, இந்த நாளை தனக்கு இருப்பா முன்னாடி சொல்லிக்கொண்டு தகப்பனே கூடவே இருந்து எல்லோரையும் ஆசீர்வதிக்கிறாங்க. தகப்பனே, உங்களது பிள்ளைகள் பிரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ, செல்ல இருக்கின்றார்களோ, மற்றும் எந்தெந்த இடங்கள் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் இயேசப்பா அவங்களோட தூதரை அனுப்பி நீங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக பாதுகாத்துக் கொள்ள ஜெபிக்கிறேன் ராஜா. பிறர் மூலம் எந்த விதமான பிரச்சனைகளோ ஆபத்துகளோ கொள்ளை நோய்களோ அணுகாத வண்ணன் ராஜா. ஒவ்வொருவரையும் திறகளாலும் முடி பாதுகாத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்காக கோடி நன்றி ராஜா. சோத்திரம் சோத்திரம் மற்றும் தகப்பனே, இலங்கை தேசத்துல அனர்த்தத்தினால மரித்த அத்தனை ஆத்துமாக்களுக்கும் நித்திய இழைப்பாடலை கொடுத்து அவர்களுக்கு ஆத்மா சாந்தி கொடுக்க வேண்டி ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆத்மா சாந்தியை கொடுங்க ராஜா. அவர்களை இழந்து தவிக்கிற குடும்பங்களை ஆற்றி தேற்றி அரவணைங்க தகப்பனே. கூடவே இருந்து அவர்களை ஆறுதல் படுத்துங்க ராஜா. சூழலை அனுப்பி அவளை ஆறுதல் படுத்துங்க. இழந்த சொத்துக்கள் அனைத்தையும் சட்ட தனியாக புதுப்பிச்சு கொடுங்க ராஜா. அதுக்கு தேவையான வழிவகைகளை உண்டு பண்ணி கொடுங்க இயேசப்பா. நன்றி செலுத்த தகப்பனே. இப்படியான அனர்த்தம் மறுபடியும் இலங்கை தேசத்தில் வராமல் தகப்பனே இயற்கை கட்டளை இடுங்க இயேசப்பா. இயற்கை கட்டளை இடுங்க. நீங்கள் காற்றையும் கடலையும்
வார்த்தையினால் அடக்கின தேவகுமாரன் ராஜா, சர்வ வல்லவரால் எல்லாமே ஆகும் ராஜா. மறுபடியும் இப்படி அனைத்தம் எந்த தேசங்கள் வராமல் தகப்பனே இயற்கை கட்டளை இருக்கு, கட்டளை இருக்கு, அமைதிப்படுத்துங்க. அதுக்காக நன்றி சொல்றேன். மற்றும் பாமோத்தின் அதிபர் குடும்பம் கைது செய்யும் சகலவற்றையும் அவர்களுடைய கூடவே இருந்து அவர்களை பலப்படுத்தி அவர்களை ஆசீர்வதித்து என்றென்றும் எடுத்தவன் சொல்லி இயேசப்பாவன பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு உறவுடன் சகோதரி நன்றி வணக்கம். வாழ்த்துக்கள் உங்கள் சிந்தனைக்கு. நன்றி, வணக்கம். அடுத்ததாக மேவிஸ் பிலிப் அவர்கள் வாருங்கள், உங்கள் சிந்தனையை தாருங்கள். வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி ராஜன் அல்போன்ஸ் அவர்களை. எப்படி உற்சாகமாக மகிழ்வாக இருக்கிறீர்களா என்று கேட்டுக்கொண்டு நடாமுகன் வாணிமுகன் அவர்களுக்கும் பாமுக உறவுகளுக்கும் நச்சிந்தனை வழங்கியவர்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தை போற்றி வணங்கி கொண்டு என்னுடைய இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, குடும்பம் என்பது ஒரு சமூகத்தின் அடித்தளம். ஒரு கட்டிடத்தின் உறுதிக்கு எவ்வாறு அடித்தளம் முக்கியமோ அதுபோல் ஒரு சமூகத்தின் வளர்ச்சிக்கும் உறுதிக்கும் குடும்பம் முக்கியம். அடித்தளம் ஆட்டம் கண்டால் கட்டிடம் இடிந்துவிடும். குடும்ப வாழ்வு ஆட்டம் கண்டால் சமூக வாழ்வு ஆட்டம் கண்டுவிடும். எனவே சமூகத்தின் மேன்மைக்கு குடும்ப வாழ்வு சீராக அமைய வேண்டும். குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்று பார்க்கின்றோம். காரணம், ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒருவன் நுழைந்து விட்டால் அவன் அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கி பல கலைகளையும் கற்றுத் தேர்ந்து அறிவாளியாக வெளியே வருகின்றான். அதுபோல குடும்பத்தில் ஒருவன் முதலாக அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி என்ற உறவு நிலையில் இருந்து அனைத்து நல்ல செயல்கள், குணங்கள், பழக்க வழக்கங்களையும் கற்று சமூகத்திற்கு வருகின்றார். இந்த குடும்பம் என்னும் பல்கலைக்கழகத்தில் பெற்றோர்கள்தான் ஆசான்கள், பிள்ளைகள்தான் மாணவர்கள். பெற்றோர்கள் எவ்வாறு கற்றுக் கொடுக்கின்றார்களோ அவ்வாறுதான் பிள்ளைகளும் கற்றுக்கொண்டு உருவாவார்கள். இதற்கு பெற்றோர்களின் தியாகமும் முன்மாதிரியும் பிள்ளைகளின் கீழ்ப்படிதலும் பொறுப்பும் மிக மிக அவசியம். குடும்பம் ஒரு கோவில். குடும்ப உறவினர்கள் ஒன்று கூடி ஒற்றுமையாக வாழ்கின்ற போது அந்த குடும்பம் எல்லா நன்மைகளும் ஒரு சேர பெறும். இதைவிட சற்று மேலாக சொல்லுகின்ற போது குடும்பம் ஒரு கோவில். ஆம், ஒவ்வொரு குடும்பமும் ஒரு கோவிலாக செயல்படுகின்ற போது அங்கு உண்மையில் தெய்வம் உரைகின்றார். அக்குடும்பம் தெய்வமுறையும் இல்லமாகும். கோவிலுக்கு வருகின்றவர்கள் இறை பிரசன்னத்தை உணர்ந்து தங்கள் மனக்குறைகளை சொல்லி எவ்வாறு ஆறுதல் பெற்று செல்வார்களோ அதுபோல ஒவ்வொரு குடும்பமும் பிறருக்கு இறை பிரசன்னத்தை உணர்த்துகின்ற பிறர் குறைகளை போக்கி ஆறுதல் அளிக்கின்ற ஒன்றாக அமைய வேண்டும். இன்று திருக்குடும்ப விழா அதைத்தான் நமக்கு ஆழமாக அழுத்தமாக சொல்கின்றது. இத்தகைய குணங்களை ஒரு சேர கொண்டிருந்ததால்தான் இயேசு மரி சூசை அமைந்த குடும்பம் திருக்குடும்பமாக அன்றும் இன்றும் விளங்குகின்றது. அன்றும் மரியும் சூசையும் தங்களின் மகன் இயேசுவுக்காக எத்தனை தியாகங்களை மேற்கொண்டார்கள். தாய் மரியா இறைமகனை பெற்றெடுக்க தன் கன்னிமையை தியாகம் செய்தார். சூசை தன் மகன் இயேசுவுக்காக தன் தாம்பத்திய உறவையும் தியாகம் செய்து அந்த இயேசுவுக்கு வளர்ப்பு தந்தையாக தன்னை அர்ப்பணித்தார். அந்த குழந்தையை பெற்றபின் பாதுகாக்கவும் வளர்க்கவும் எகிப்துக்கு பின் நாசரேத்துக்கும் ஓடி சென்றார்கள். இன்றைய நற்செய்தியில் சொல்லப்படுவது போல் அக்குழந்தையை இருவரும் சேர்ந்து மானுட மீட்புக்காக, மனுக்குல வாழ்வுக்காக இறைவனுக்கு அர்ப்பணித்து தியாகம் செய்தார்கள். தியாகம் இல்லாத குடும்ப வாழ்வு உயிரில்லாத உடல் போன்றது. அது செல்லரித்து போய்விடுகின்றது. இன்று நமது குடும்பங்களை எடுத்துக்கொள்வோம். அங்கு என்ன பார்க்கின்றோம்? குடும்பங்களில் அன்பு இல்லை. கணவனுக்கும் மனைவிக்கும், பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும், மாமியார் மருமகளுக்கும், அண்ணன் தம்பிகளுக்கும் இடையில் அன்பு இல்லை. மாறாக பகைமை உணர்வுகள், வெறுப்பு உணர்ச்சிகள். இதனால் குடும்பங்களில் அமைதி இல்லை. சுயநலத்தோடு ஒவ்வொருவரும் வாழ்வதால் அமைதியை தொலைத்து விட்டோம். பாசங்கள் எல்லாம் வெளுத்து போன சாயங்களாக மாறிவிட்டன. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அடுத்தவரை பாரங்களாக பாவிக்க நினைத்து விட்டோம். எனவேதான் இன்று திருக்குடும்பங்களாக வாழ வேண்டிய குடும்பங்கள் தெரு குடும்பங்களாக சிதறி சின்னாபின்னமாகி கிடக்கின்றன. இன்று ஒரு சீரான குடும்பம், ஒரு வளமான குடும்பம், மகிழ்ச்சியான குடும்பம், ஒரு குட்டி மூச்சம். அப்படியான ஒரு குடும்பத்தை நாங்கள் பெற இன்றைய திருக்குடும்பத்தில் அந்த திருக்குடும்ப மாதிரியை நாங்களும் பின்பற்றி கொண்டு நாங்களும் அந்த நல்ல குடும்பங்களாக வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு, விண்ணோர் மகிழ்ந்து பாடும் பாடல் உன்னை தாலாட்ட, மண்ணோரு வந்து பாடும் பாடல் உன்னை
உன்னை வரவேற்க விண்ணோர் மகிழ்ந்து பாடும் பாடல் உன்னை தாலாட்ட மண்ணோரு வந்து பாடும் பாடல் உன்னை வரவேற்க கன்னி தாயும் அவரது மடியில் உன்னை தாலாட்ட பன்னெடு நாளாய் காத்து நிற்கும் குவலயமுனை வணங்க கன்னி தாயும் அவரது மடியில் உன்னை தாலாட்ட பன்னெடு நாளாய் காத்து நிற்கும் குவலயமுனை வணங்க என் வாழ்வின் இன்பம் பொழிய நின் வாழ்வை ஈந்தாயோ என் வாழ்வில் இன்பம் பொழிய நின் வாழ்வை ஈந்தாயோ பெண்ணோர் மகிழ்ந்து பாடும் பாடல் உன்னை தாலாட்ட மண்ணோரு வந்து பாடும் பாடல் உன்னை வரவேற்க என்று வேண்டிக்கொண்டு திருக்குடும்பத்திடம் எங்கள் குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் ஒப்படைத்து இந்த குடும்பங்கள் போல் எங்கள் குடும்பமும் நல் மாதிரி முன்மாதிரியாக இணைந்து வாழ வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறைவேண்டலரை சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இன்றைய நாட்களில் எங்கள் தாயக மண்ணின் மக்களையும் நாங்கள் இணைத்துக் கொள்வோம். அவர்களுக்கும் சேர வேண்டிய உதவிகள் தக்க சமயத்தில் கிடைத்து எல்லோரும் மகிழ்ச்சியாக மகிழ்வாக வாழ வேண்டும். பிறக்கும் புத்தாண்டு அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு டிவான புத்தாண்டாக மலர வேண்டும் என்றும் வாழ்த்திக்கொண்டு உங்களிடம் இந்த அன்பாக விடைபெறுகிறேன் திருமதி ராஜினி அல்போன்ஸ் அவர்களே. நன்றி, வணக்கம். நன்றி, உங்களுடைய சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அடுத்து உங்களுடைய சிந்தனை தாருங்கள் ராஜினி அல்போன்ஸ் அவர்களே. நன்றி, வணக்கம். வணக்கம். சூசையப்பர், தேவமாதா, குழந்தை இயேசு மூவரும் சேர்ந்து ஒரு திருக்குடும்பம். அதேபோல் குடும்பங்களிலும் அப்பா அம்மா பிள்ளைகள் சேர்ந்து ஒரு குடும்பமாக வாழ்கின்றார்கள். குடும்ப உறுப்பினர்கள் சில நேரங்களில் ஒற்றுமையாகவும் இருப்பார்கள். ஆனால் அதை கொண்டு வழிநடத்தும் குடும்ப தலைவர்களை நாம் நினைக்கின்றோம். அவர்கள் என்ன மாதிரி தங்கள் குடும்பங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்றும் இப்படி நல்வழிப்படுத்த வேண்டும் என்றும் ஒவ்வொருவரும் தங்கள் குடும்பங்களில் முன்மாதிரியாக இருக்கிறார்கள். இன்றைய நாளில் நாமும் அதை நினைவு கூறுவோம். மந்தையை விட்டே நாம் பாட்டு கொட்டில் நோக்கி பந்திடையர்கள் வணங்கின சந்தோஷமாக நாமும் போவோம் வாரும் வாரும் வணங்குவோம் வாரும் வணங்குவோமே வாரும் வணங்குவோமே பாலனை. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. அழகான பாடல் பாடல் மிகவும் பிடிச்சமான பாடல். எங்களுக்கெல்லாம் மிகவும் பிடிக்கும் இந்த பாடல். கிறிஸ்து பிறப்புக்கு பிறகு இந்த பாடல் பாடுவார்கள். மிகவும் சிறப்பாக அழகாக இருக்கும். இன்றைக்கு நீங்களும் பாடி எல்லாரும் வந்து இந்த பாலம் பிறப்பையில இந்த ஹோட்டல்ல நிக்க இந்த பாட்டு படிக்கிறோம். நல்லா இருக்கும். இந்த பாட்டு பாடும்போது நல்லா இருக்கும். இருக்கும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறப்பு. எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். பாலன் பிறப்பை எப்படி வீட்டில் திருக்குடும்பமாக கொண்டாடினீர்கள்? இந்த முறை இம்முறை 12க்கு முளைத்திருந்து நாங்கள் இருவரும் இருந்ததுதான். சரி, ஒருவர் அப்படி, மற்றவர்கள் எங்களுக்கு அந்த 24ஆம் தேதி மூத்தவர் வந்து வீட்டுக்கு வந்து எங்களுக்கு இந்த கிறிஸ்மஸ் வாழ்க்கெல்லாம் சொல்லி போட்டு எங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்துட்டு அவர்கள் அவருடைய மனைவியின் பெற்றோர் வீட்டுக்கு அவர்கள் போய்விட்டார்கள். அந்த இரவு எங்களுடைய 2வது மகன் எங்களை கூட்டிக்கொண்டு அவர்களுடைய வீட்டில் நாங்கள் அந்த கிறிஸ்மஸை கொண்டாடி கொண்டிருந்தோம். மற்ற பிள்ளைகள் தூரத்தில் இருப்பதால் அவர்கள் டெலிஃபோனில் எங்களுக்கு வாழ்த்துக்களை சொன்னார்கள். ஏதோ எங்களால் இயன்ற அளவு நாங்கள் மன மகிழ்வோடு இந்த கிறிஸ்மஸை கொண்டாடினோம்.
பூசைக்கு போனோம், கொண்டாடினோம். இரவு 12 மணிக்கு போனீங்களா? ஆ 12 மணிக்கு போனீங்களோ? இல்லை, இரவு 12 மணிக்கு பூசைக்கு போகல. நாங்கள் விடியத்தான் எங்களுக்கு நேற்று பின்னேரம் தான் 4 மணிக்கு தான் எங்களுடைய தமிழ் பூசை இருந்தது. கிறிஸ்துவ 25ஆம் தேதி பின்னேரம் 4 மணிக்கு தான் போனோம். இரவு வீட்டில் தான் கொண்டாடி கொண்டிருந்தோம். யார் யார் வந்திருந்தார்கள்? எங்களுடைய 2வது மகன் குடும்பமும் நாங்களும் இவருடைய தம்பியின் குடும்பமும் வந்திருந்தார்கள். அங்கே எல்லோரும் சேர்ந்து அங்கே இருந்தோம். வாழ்த்துக்கள். மற்றவர்கள் எங்களை விட்ட அதிபர் அவர்களே பழம் போல கிறிஸ்மஸ் நமக்கு கிஃப்ட் எல்லாம் பிள்ளைகள் அதிக்கினம் மனைவி வந்தா. மற்றது மனைவியினுடைய தமக்கு இந்த மகள் பிரிஸ்டல் இருக்கிற அவன் மகனும் அதிக்கினம் பிரிஸ்டல்ல இருந்து வந்து இனம் வந்து சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ திரும்பி போயிட்டோம், போயிட்டு பிரிஸ்டலுக்கு போயிட்டோம். வளம் போல பிள்ளைகளோட சந்தோஷமா ஆண்டவர்கிட்ட நாமத்தை உயர்த்தி பாட்டும் படிச்சு அப்படியே வளம் போல அநேக கிஃப்டுகள் கொடுத்தோம். எங்களை உறவுகளுக்கும் தெரிஞ்ச நர்ஸ் மாதிரியும் கொடுத்தோம். அடுத்தா கொடுத்தது அண்டியிலாவே தான் வேண்டி வச்சுட்டோம். அண்டியிலாவே வேண்டி வச்சு முதலே வேண்டி வச்சுட்டோம். ஹாஸ்பிட்டலா நீங்க அடிக்கடி போறதோ? வீட்டை வர்ற தெரிஞ்ச நர்ஸ் மாதிரி அப்ளிகன்ஸ் தானே அவங்க பழக்கமா பாவையில கொடுத்தான் வேலை சொல்லி கொடுத்தாவில்லை. நர்சஸ் இல்ல கேரஸ் கேரஸ் மாதிரி நேசம் வாரவன் எனக்கு அந்த பிளட் செக் பண்ண வாரவன். அவர்கள் மறுநாள் வந்தார்களா? கூப்பிட்டு கொடுத்தது சந்தோஷம், அவளுக்கு அளவற்ற சந்தோஷம். சந்தோஷம். அப்ப நீங்கள் இரவு பிறப்பு நேரம் என்பதை நாங்கள் 12 மணியை தவிர்க்கலாம். நல்ல அந்த நேரம் அப்ப எல்லாரும் நீங்கள் குடும்பமாக இருந்தீர்கள். குடும்பமா இருந்தவர் மற்ற 2 மகளும் வந்து தூரதுக்காக வரையில கொஞ்சம் டிராபிக் தானே அது வரையுது. அதனால தூரம் அவருக்கு இது காய்ஸ் அந்த கேஸோ கேஸ் அந்த பக்கம் கேஸ் அந்த பக்கம் தூரம். உங்களிடத்துக்கு வாரண்டா 40 நிமிஷத்துக்கு குறைவா தான் டிராபிக் சொல்லி அவ நாங்க சொன்ன கிராமத்துக்கு இருக்கணும். இருந்தாலும் இங்கிலாந்துக்குள்ளதான் இருக்கும். சரி, நல்லது. குடும்பமாக சந்தோஷமா அதையும் பக்கம் போயிட்டு அப்புறம் அடுத்த முறை நீங்க 2 நாங்க அழைக்காம போக மாட்டோம். சின்னவ நான் பாடி சொல்றேன், நான் போயிட்டாங்க தனியா போயிருக்க போறேன். அவங்க அங்க கிச்சனால தங்கிடுவான். அப்படி என்ன அது அப்படித்தான் சொல்லிக்கணும். பிறகு இதையும் மாறி துடிக்கும் வலது பக்கத்திலே எண்டைக்கலாம் பெற்றோருக்கு விளாங்கிறதுக்கான விடுதலை நடக்கிறது தானே. வந்து அதிபர் வந்து வித்தியாசம் சின்னவர். சரி சரி, சந்தோஷம். மற்றபடி டேவிட் அண்ணாவை பொறுத்தளவுல மன்னிக்கோ அதாவது எப்படி இருந்தது அன்றைய இரவு? 24ஆம் தேதி மகள் எங்களை குடும்பத்தோடு அழைத்திருந்தார். எல்லாரையும், அதாவது மகன் ஸ்டாஸ்புக்ல இருந்து, அதாவது எங்களுடைய சகோதரி நேவிஸ் பிலிப் அவர்களுடைய இடத்துல இருந்து தன் மனைவியோடையும் குழந்தையோடையும் இங்கு கிறிஸ்துமஸுக்காக நத்தாரிக்காக வந்திருந்தார். ஆகவே வந்திருந்த நேரத்துல வந்து அன்றைக்கு எனக்கு, அதாவது நான் லூர்துக்கு போயிட்டு வந்த அந்த இதுவும் மற்றது வந்த அடுத்த நாளே என்னுடைய தங்கையுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட அந்த உயிரிழப்பு, அதுல அந்த ஒரு வார வேலைகள் எல்லாம் அடிபட்டு போச்சு. அப்ப எனக்கு சரியான இதுவும் தூக்கமின்மை ஒன்று, 2வது உடல் சோர்வம் லேசாக இருந்தது. ஆகவே நான் பிள்ளைகளுடைய சின்ன மகளும் எங்க பக்கத்துல தான் இருக்கிறா. அப்ப ஆகவே அவர்களுடைய சின்ன மகளுடைய குடும்பம், மற்றது என்னுடைய மனைவி மகன் குடும்பம், இப்படியே இவர்கள் இங்கே இருந்து, உங்களுக்கு தெரியும் எவ்ரி, அதாவது வாணியுடைய அக்கா இருக்கிற அந்த இடத்துக்கு சென்றார்கள். அதுக்கு பக்கத்து ஊர்ல செஞ்சனிவிய தேபுவான்னு சொல்லி. அப்ப அங்க போய் அங்க இரவு 6:30 மணி பூசைக்கு அவர்கள் அங்க போயிட்டு இருந்துட்டு நன்றார்கள். நான் செல்லவில்லை. நான் இங்கு கொஞ்சம் காய்ச்சல் குணமாயும் இருந்தது, ஒரு ஜுரம் மாதிரி அப்படி இருந்தது, தூங்கிட்டேன்.
தூங்கி இரவு எழுந்திருந்து இதண்டுட்டு அப்புறம் அது கிளம்பி ஒரு 3 மணி போல காலையில் எழுப்பி ப்ரே பண்ணிட்டு இதண்டுட்டேன். மற்றது அதுக்கு பிறகு பிள்ளைகள் நேற்றைய தினம் பயணம் போறதுக்கு பார்த்துட்டு தினம் வெள்ளிக்கிழமை அப்படியே அந்த நாள் 2 நாள் அப்படியே 3 நாள் அப்படியே போயிட்டுது. மிகவும் சந்தோஷம். அதாவது இதுல எனக்குரிய அந்த பரிசு பொருட்களை வந்து மகள், பெரிய மகள் இந்த தங்கை வழியாக என்னுடைய மனைவி வழியாக கொடுத்திருந்தார்கள். ஆகவே எல்லாருக்கும் சந்தோஷம்தான். ஆனால் ஒன்றும் மகளுக்கு அப்பா வரையிலே என்ற ஒரு கவலை இருந்ததுதான். என்ன செய்வது, எனக்கும் ஒரு ஜுரம் மாதிரி அப்படி இருந்தது. இந்த குளிருக்குள்ள போறது கொஞ்சம் எனக்கு உசிதமாக படவில்லை. அப்படியே வீட்டிலேயே தாங்கி விட்டேன். அடுத்த நாள் காலையில் எழும்பி 9:30 மணி பூசைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தேன். ஆகவே நல்ல சாப்பாடுகள் எல்லாம் செய்து பிள்ளைகளுக்கு கொடுத்து சந்தோஷமாக நேற்றைக்கு ஸ்டாஸ்புக் போறதுக்கு காதுலேஸ்தில கொண்டு போய் வழி அனுப்பி விட்டு வந்தோம். ஆகவே அது ஒரு நல்ல பயணமாக நல்ல ஒரு இதாக இருந்தது. எனக்கு மன திருப்தி தான், அதில் எந்த குறைபாடும் இல்லை. இருந்தாலும் இறைவனை இதயத்தில் ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எங்களுடைய இந்த நப்தார் தினம் சிறப்பாக அமைந்தது. நன்றி, அவ்வளவுதான். சிறப்பு சிறப்பு. மகன் வந்தார், ஏன் மகள் கவலைப்பட்டார்ன்னு சொன்னீங்க? என்னங்கோ மகள் மகள் நான் கவலைப்பட்டார். போகவில்லை. அப்பா வரையிலே அவளுக்கு என்ன இருந்தாலும் அப்பா அங்க நிக்க வேணும் அந்த இடத்துல. அவ என்ன எனக்கு அதாவது அவ செய்யற முழு இதுவுமே வந்து அப்பா இதென்ன வேணும், அப்பா வேற வேணும், அதுல பங்கு கொள்ள வேணும்ன்றதான் அவளுடைய முழு இதுவும். பெரிய மகள் அப்படி ஆனால் இப்ப நேவிஸ் அவர்கள் சொன்னது மாதிரி நாங்கள் ஆசான்களாக இருக்கிற போது என் மாணவர்கள்ட்ட போகணும், மாணவர்கள் ஆசானை தேடி வரணும். இல்ல. அதாவது இப்ப அங்க பூசை, அங்க 6:30 மணிக்கு பூசை, அதே நேரத்துல அவதான் அந்த அன்று இரவு விருந்து எல்லாத்தையும் அவதான் அங்க ஏற்பாடு செய்திருந்தா மகள், பெரிய மகள். என்ன இருந்தாலும் அம்மா அப்பாவுக்கு பிறகுதானே. அது சரி. அது ஆனா அந்த இடத்துல அப்பா அம்மாவை தான் அவர்கள் முதலிடத்துல வைப்பார்கள். அதுல எந்த கண்டிப்பா வரணும். இப்ப இதையே மகனம் செய்துட்டு நின்று கொண்டு அப்பா வேற இல்லையே அம்மா வேற இல்லையே என்று கவலைப்பட்டா இப்படி இருக்கும், திரு குடும்பம் பிரச்சனையா போயிருக்கும். இல்ல 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 இல்ல, அதுல எந்த குறைபாடும் இல்லை. ஆகவே எல்லாம் மனநிறைவோடு எல்லாம் சிறப்பான முறையிலே அமைந்தது. அதுல எந்த குறைபாடும் எனக்கும் இல்லை, பிள்ளைகளுக்கும் இல்லை. பிள்ளைகளுக்கு உங்கள் வீடு கண்டு பார்க்காம தனிப்பட்ட முறையில் அதை எடுக்காம பொது முறையில் நாங்கள் பார்த்தோம் என்றால் நேசர்கள் சொல்ற போது அதை வைத்துதான் உலகம் கிடைக்கிறார். அப்படி நாங்கள் நான் என்னுடைய பாசையில் பெற்றோர்கள் தலைவர்கள், பிள்ளைகள் எப்போதும் தளபதிகள் தான். பிள்ளைகளை தலைவர்களாக்கி நீங்கள் செய்து விடாதீர்கள். அது அவர்கள் தங்க காலத்தில் தாங்க தலைவராகிக் கொள்வார், நாங்கள் ஆக்க வேண்டியதில்லை. அப்படியான எந்தவித கருத்து வருபாடுவோ முரண்பாடவோ ஒன்று கூறலாம் தானே. எல்லாவற்றையும் விட்டுட்டு அவர்களுடைய பிள்ளை என்று சொல்லாமல் பொதுவான என்னுடைய பிள்ளை என்று வைப்போம். கை சென்ற இடத்துல இருந்து வர்றதுக்கு 40 நிமிஷம். இதையே ஒரு காரணமா காட்டி வருஷத்துல ஒரு நாள் ஒன்று கூடுகிற ஒரு முறைமையை தவிர்த்தது தவறுதான். அவர் சும்மா சொல்லிட்டாரு. அவர்களுக்கு வேற பாட்டி எல்லாம் இருந்திருக்கும். நிறைய வீடுகள்ல இதுதான் நடந்து முடியும். இப்ப நாங்கள் எப்படி எங்கள் பெற்றோர்களை நேசித்து நாங்கள் பிள்ளைகளா வளரும் காலத்தில் அம்மா அப்பாவினுடைய காலடியில போய் நின்று பழகி வாழ்ந்திருந்தால் ஒருவேளை பிள்ளைகள் அப்படி வருவார்கள். ஆனா நாங்கள் இடம்பெயர்ந்து போர் சூழல் எங்களுக்கு அப்படி பிள்ளைகள் வளர்ற காலத்தில் செய்ய முடியாம போயிருந்தோம். எங்களுக்கு எல்லாருக்கும் வளருக்கு அப்படி வாய்ப்பு இல்லை தானே. அப்ப பிள்ளைகளும் அதே போலத்தான் அவசியமில்லை, முடிஞ்சா போவோம் என்கிற நிலைமைக்கு ஆளாக்கி விடுகிறார்கள் என்பதற்காகத்தான் சொன்னேன். நான் உங்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட வீட்டை பற்றி சொல்லவில்லை. பொதுவாக ஒருவேளை இதே பிள்ளைகள் வளர்ந்து தங்கட பிள்ளைகள் இப்படி செய்கிற போது மனசு வலிக்கும். அது இதைத்தானே நானும் எங்கிற அப்பா அம்மா செய்கிறாங்க. நாங்கள் கொஞ்சம் பொறுத்து கொள்ளையில தானே, திட்ட முடியல தானே என்கிறது போல. இதுதான் சும்மா ஒரு பொதுவா சொல்றேன். மற்றும்படி தனிப்பட்ட இல்லை. அதுல இதுல முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் கவனிக்க வேணும். அதாவது போன வருஷம் வந்து சின்ன மகள் தன்னுடைய வீட்டிலே அந்த அப்படித்தான் அந்த ஊழ்மோவை தான் செய்து கொண்டு வருகிறார்கள். அதாவது இந்த வருஷம் போன வருஷம் சின்ன மகள் வீட்டிலே அந்த இதை கொண்டாட்டத்தை இதன்றிருந்தார்கள், அந்த இரவு இது விருந்து உபசாரத்தை. இந்த வருஷம் இது. மற்றது அதுக்கு முதல் வருஷம் நாங்கள் ஸ்டாஸ்புக் மகனுடைய இடத்துக்கு சென்றிருந்தோம், எல்லாருமாக, எல்லா குடும்பமுமாக. அப்படியே அந்த ஒவ்வொரு ரூல்மோ மாதிரி அப்படியே இதை கொண்டு வருகிறது. இனி அடுத்த வருஷமும் ஏதோ இறைவனுடைய சித்தம் எப்படியோ அது வர. ஆகவே இதுல அங்க அந்த
குடும்பம் குடும்பம் தான். அதுல அந்த திருக்குடும்பம் என்று சொல்றதுல எந்த பாதிப்பும் அந்த கடவுளுடைய கட்டளையோ அவருடைய வார்த்தைகளையோ மதியாமல் எதுவுமே நடைபெறவும் இல்லை. அதால நாங்கள் கவலைப்பட்டோ துன்பப்பட்டோ இப்படி நடந்து விட்டது என்று சொல்லி அதை சீர்தூக்கி பார்க்கிற அளவுக்கு எந்த விதமான ஒரு மன உளைச்சலும் வரவில்லை. அதாவது சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டோம். ஆமாம், அது சரி, வேற வழி இல்லைங்கிறது தான் அநேகமான வீடுகளில் நிலைமை. ஆனால் மாற்றாக நெய்ஸ் அவர்கள் சொன்னதை போல நாங்கள் ஆசான்கள் அவர்கள் உண்மையில அது நடைமுறையில் சாத்தியம் இல்லை. செய்யிட்டா இடையில இருக்க ராஜினி அவரிடம் கேட்டு விட்டு வருவோம். ராஜினி அவர்கள், நீங்க எழுதி படிச்சீங்களா, யோசிச்சு சொன்னீங்களா இந்திய சிந்தனை? அதுதான், ஏனென்றா அதுல தடுமாற்றம் இருக்கு. ஒன்றை சொல்ல வந்துட்டு அதை மறைச்சிட்டு வேறு ஒன்றை சொன்னீங்க, கவனிச்சீங்களோ தெரியல. நீங்க என்னண்டா நேம்ஸ் அவர்கள் சொன்னதுக்கு பிறகு நீங்க நீங்க அவர் சொன்னதுல இருந்து அப்படி எல்லா நேரமும் நடக்காது என்று சொல்ல முனைஞ்சிட்டு அதை விடவும் இதெல்லாம் சமாளிச்சு ஒருங்கிணைக்கிறவர்களை நாங்க நன்றியோடு பார்ப்போம் என்ற மாதிரிதான் முடிச்சிங்க. அது பரவாயில்ல, அது பரவாயில்ல. இல்லாமல் சொல்வதுதான் மேல சிந்தனையாக எதிர்காலமா இருக்க வேணும். அதாவது என்ன சொல்ல வந்தேன் என்றால், நேசிப்பவர் சொல்றதை போல, எழுதி வைத்ததை போல, டேவிட் அண்ணா சொன்னதை போல, காலங்கள் எங்களுக்கு சூழல் வருகிற போது அதே மாதிரி எழுத்துல உள்ளது மாதிரி வாழ முடியாது. மன்னிப்போம், அதுவே போட்டோ வரையிலே உள்ளுக்குள்ள அவர் வேலையில இருக்கிறார். இல்ல வேலை இன்றைக்கு இல்ல, இன்றைக்கு மத்தியானம் வேலைக்கு போட்டு விட்டாரு. இப்ப வருதா? இப்ப வருதா? நடந்து பக்கத்துக்குள்ள மொபைல வச்சுட்டு கைவீசி நடக்க போன 2 கிழமை தான் வீட போட்டிருந்தவர்கள் இன்றைக்கு மாறி மத்தியானத்துல இருந்து இரவு நள்ளிரவு வரை இன்னும் நேரம் வரைக்கும் நான் கடையில நிற்கணும். அப்ப இன்னும் கொஞ்சம் வலிக்கிட்டு. சரி, அது இருக்கட்டும். திருப்பி காணையில கூட காணையில நடக்க இல்ல, கைவீசி நடக்க வேணும். வாணி 1 மணித்தேரம் பிந்தித்தான் நினைவார் அவருடைய தோழிகளோடு. அப்ப நான் வேகமா நடக்கிறேன். அதான் வாயை போட்டு பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, ஏதோ சாட்டா செய்து முடிக்கத்தானே வேணும். கைவீசி கால் வீசி கொண்டே யோசிக்காம நடக்கணும். சரி, அதுக்குள்ள வர்றதுக்கு முன்னம் நிகழ்ச்சி பேர சொல்லும் போதுதான் சொன்னார், பிள்ளைகள் தூரத்தில் இருந்ததால வேற இல்லையா. ஆகவே அங்க புத்தகத்தில் அவர் வாசித்ததை போல குடும்பங்கள் இருக்க முடியாது, வசதிகளுக்கு ஏற்ற மாதிரி தான். இதுக்கு உதாரணம் ஆசான்கள் மாணவர்களே வைத்துக் கொள்வோம். பள்ளிக்கூடத்துல எங்களை எல்லாரையும் படிப்பித்தார்கள். அந்த டீச்சர் மேல சொன்னது படிதான் இன்னைக்கு வாழ்றோமா? இல்ல, ஏன் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் ஏதாவது மேத்ஸுக்கு எக்ஸாமுக்கு படிச்சு போட்டு திருப்பி சபி போட்டு பாஸோ ஃபெயிலோ வெளியில வந்துட்டோம். அதே போலத்தான் அம்மா அப்பாவின் கைகளில் இவர் பாலனவர் சொன்னதை போல என்ன சொன்னாலும் இளைய மகள் விட்டுட்டு போக மாட்டா. இது தலைவர்கிட்ட கேள்விப்பட்டாங்க. இப்ப கேட்ட போது அவை மறி பண்ணி போயிட்டுதான். இது எல்லா வீடுகளையும் நடக்கும். அப்படி அல்ல, அவை சில மாற்றங்கள் வரும். ஆனா மனசார ஒன்றிச்சு இருக்கிறோமா? ஒரு நிலைமை ஒன்று வந்தால், சுசீலா அம்மா தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், அது ஐயார பேரை யோசிக்கன்னு வருவதில்லை. அவரை ஒரு நடமாடும் நூலகம் என்று ஒரு பட்ட பெயர் சொல்லி அழைப்பார்கள். சுசீலாமாவின் நிலைமை எனக்கு இப்ப தெரியல, இருந்தால் ஒரு 90 வயதாவது இருக்கும். இப்போது முன்பு காட்சிக்கு வருவார். அவருடைய ஒரே ஒரு மகன் ஆஸ்திரேலியாவுக்கு வேலை காரணமாக இடம்பெயர்ந்துட்டார், திருமணமாகி போயிட்டார். ஆனால் காலம் அப்ப மொபைல் இல்லாத காலம், இன்டர்நெட் கிடையாது, கம்ப்யூட்டர் எல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அந்த காலத்துல சொல்வார், 8 மணிக்கு ஒவ்வொரு நாளும் 7 நாளும்
தொலைபேசி அழைப்பு வரும். அது நாங்க கண்டிப்பா எடுக்க வேண்டும். அது மகனுடைய அழைப்பு. அப்போது இந்த ஐயா இறந்து விடுகிறார், உடலால மறைந்து விடுகிறார். முடியாத தீர்த்தி கொண்டு ஒரு பெரியவர் பெருமாசன். அப்ப அவர் இறந்ததுக்கு பிறகு சுசிலா அம்மாவை போய் இதையெல்லாம் நாங்கள் பார்த்து அதெல்லாம் சிரிச்சு கொண்டே சொன்னார், அவர் எங்கேயா இறந்து போனார், அவர் என்னோடு தான் இருக்கிறார், ஆனா அவர் இல்லையென்று நினைத்து என்னோட பழகுபவர்கள் மாற்றம் செய்து விட்டார்கள், அதுதான் கொஞ்சம் வேதனையா இருக்குது என்று சொன்னார். அது என்ன அர்த்தம் எனக்கு இப்ப வரைக்கும் தெரியாது. ஆனா அந்த மகன் 8 மணி என்றது ஆஸ்திரேலியாவில நேர வித்தியாசம் என்ன 13, 11 14 மணிக்கு வித்தியாசம், எந்த சிட்டில இருந்தாலும் தெரியாது. அந்த அழைப்பு அதுதான் அந்த மனம் ஒன்று இருக்கிறது. ஒண்டா வரணும் வண்டி, கார் எடுத்துட்டோ ட்ரெயின் எடுத்துட்டோ ஃபிளைட் எடுத்து வந்து ஒரு நாள் 2 நாள் எங்களோட ஒரு குடும்பமா இருக்கக்கூடிய ஒரு நாள் என்பது கட்டாயம் வண்டி இல்லை. நம் மனம் ஒன்றித்து இருக்கிறோமா எங்கிறது எந்த கருதப்பட்டது. இது நேவிஸ்பிரிச்சுவல் பதில் சொல்லி இந்த கதையை பிடிக்கும். இது வாழ்வியல், இதுக்கும் சமயத்துக்கும் சம்பந்தம் இல்லை. சமைக்க போயிட்டு அவர் இல்லை, பரவாயில்ல. அவர் சொன்ன வாசகம் எல்லாம் நல்லா இருந்தது, ஒரு இலக்கியத்தில் படிக்கலாம். யதார்த்தம் இந்த தேசங்களில் எங்களுக்கு இதுல மன்னிப்போட, அதாவது சகோதரியுடைய நேவிஸ் பிலிப்புடைய இதை பொறுத்தளவுல நானே அதற்கு பதில் சொல்லுகிறேன். எந்த விதமான குழப்பமும் இல்லை, சூழலும் இல்லை. அந்த மாதிரி பிள்ளைகளோட அம்மாவாக ஏற்றுக்கொண்டே அவர்கள் வளர்த்துகிறார்கள். அதே நேரத்துல அம்மாவும் பிள்ளைகள் என்று சொல்லி எல்லாமே தங்கமான நல்ல பிள்ளைகள், நல்ல, அதாவது அந்த கிறிஸ்தவ குடும்ப அமைப்போடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரிந்த உண்மை. எத்தனையோ வருடமாக நான் சகோதரியுடன் பணிபுரிந்து வருகின்றேன். ஆகவே அதில் எந்த மாற்று கருத்துக்கிடம் இல்லை. ஆகவே சகோதரி அவர்கள் உண்மையிலே அந்த பிள்ளைகள் அன்பான தாய் தந்தையர்களில் பாசமுடையவர்களாகவும் அதே நேரத்துல தாய் தந்தையும் பிள்ளைகளுடைய பாசமுடையவர்களாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை எனக்கு தெரிந்த அளவுக்கு. அவருடைய குடும்பத்துக்கு அவர் வாசிச்சதுபடி நாம எல்லோரும் வாழ முடியாது என்பதை சொல்ல வந்தேன். பதில் அது அல்ல. ஏன்னா தனிப்பட்ட முறையை நான் அவரை கேட்க முடியாது அல்லவா, அது அவருடைய குடும்பம், அவருடைய பிள்ளைகள், அதன்படி நாங்கள் வாழ முடியாது இந்த தேசங்கள், இந்த தேசத்திலே. ஆமாம், அது நிச்சயம் தான். ஏனென்றால் இல்ல, ஒரு பக்கத்திலேயே இருக்கிறாருன்னு வைங்க, என்னுடைய மகளே வைங்க, ஒரு 15 நிமிஷ தூரத்துலாம் இருக்கிறார். ஆனால் பணம் ஒன்றித்திருந்தால் வர முடியவில்லை, அது பரவாயில்லை, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேணும். கேட்டா சூழல் அப்படித்தான். பிள்ளைகள் கேட்கிற நேரம் எல்லாம் நாங்கள் ஓடி போய் நிக்க இல்லாததான், எங்களாலேயும் முடியாது. எங்களுடைய மூத்த பருவங்கள், அதைத்தான் நான் சொல்ல வந்தேனே தவிர தனிப்பட்ட முறையில் நான் அப்படி கேட்க மாட்டேன். அவருக்கு சொன்னது பொதுவா எடுத்துக்கொண்டேன். கடவுளே சொல்வாரு, அப்பா போக மாட்டேன், நான் போக மாட்டேன், உங்களை விட்டு என்ன என்று சொல்வது போல அவர் நடக்குவதில்லை. அப்படி நடக்க முடியாது. வாழ்க்கையில் நிதர்சனம் அப்படி அல்ல. இந்த நாட்டில் வாழ வேண்டும், வாழ வேண்டும் என்கிறது தான். இதில் அன்று ஏதோ ஒரு தொலைக்காட்சியில் காணொலியில் பார்த்திருந்தேன். இது சமயத்தில் வருகிறதா கொஞ்சம் தடுமாற்றம். ஏதோ இயேசு பிரான் கட்டளை இடுகிறார், எல்லாரையும் போய் ஒரு கப்பலுக்கு ஏறி இருங்கோ என்று. அது கரையில் நிற்கிற கப்பல். எல்லாரும் அந்த பேச்சை கேட்டிருந்தார்கள். பிறகு மழை பெய்து வெள்ளம் வந்து இறக்கி கப்பல் கடலுக்குள் போய் விடுகிறது. இந்த கதை உங்கள் பக்கத்தில் வருகிறதா? அப்படி அதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அன்னைக்கு கேட்காம விட்டுட்டோம், நான் காய்ச்சது இல்ல கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆனால் அந்த அப்படி இல்லையா, கப்பல் மூழ்கிற அளவுக்கு போன மாதிரி இல்ல, மூழ்கவில்லை, மூழ்கிற நேரம் வந்தது. அவர் அதுல மூழ்கிற நேரம் அவர் இதண்டு ஏன் பயப்படுறீங்கள் அப்படின்னு சொல்லி அவர்களை தைரியப்படுத்தி அந்த காற்றையும் கடலையும் கடந்து கொண்டார். ஆகவே அது அமைதியாக போய்விட்டது என்று சொல்லித்தான் அந்த வேதாகம வார்த்தை இருக்கின்றது. சரி, அப்ப நான் கேட்டது சரிதான். முன்பு கேள்விப்பட்டதில்லை. இந்த முறைதான் ஒரு பகிர்ந்து கொண்ட காணொலியில் அதை பார்த்தேன். முழுமையாக விளங்கி கொள்ள முடியவில்லை. ஆனால் நீங்க
சொல்றதன்படி. அது மாதிரி தான் எங்கள் சூழல்கள் மாறும். ஆனால் திருப்பியும் அதை சொல்லி முடிக்கிறேன். நாங்கள் மனசொன்று இருந்தாலே குடும்பம் தான். அதை உலகத்தில் எங்கெங்க வாழ்ந்தால் கூட அதுதான் முக்கியம். ஆமாம். இப்ப அன்றைக்கு கூட நான் பிள்ளைகள்கிட்ட சொல்லியிருந்தேன், நீங்க காரை கொண்டு போங்க, நான் பிறகு எனக்கு முடியும் என்று சொல்லி சொன்னால் நான் ட்ரெயின்ல எடுத்துக்கொண்டு வர்றேன், பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். ஆனால் கொஞ்ச நேரம் ஓய்வெடுப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு சிறிது தூங்கினேன், அப்படியே தூங்கி விட்டேன். அயர்ந்து தூங்கி விட்டேன். ஆமாம். திரும்பி பார்த்த போது அந்த மிட் நைட் பூசைக்கு கூட எனக்கு போக முடியாம போய்விட்டது, நேரம் பிந்தி விட்டது. அப்புறம் எழுப்பி ப்ரே பண்ணிட்டு இவர்களும் தங்களுடைய அந்த விருந்து உபசாரத்தை முடித்துக் கொண்டு 1 மணி போல வந்து விட்டார்கள் வீட்டுக்கு. அப்படியே போயிட்டு இது உண்மை. இப்படித்தான் இருக்கும். அடுத்த ஆண்டு மாறி நடக்கும். திடீரென்று ஒன்றா சேர்ந்திருக்கும், உங்களுக்கு தெரியாது. ஒரு காலேஜ் சூழலங்களை அப்படி சேர்த்து இருக்கும், மகிழ்ச்சி. அடுத்த ஆண்டு அப்படி எதிர்பார்க்க முடியாமல் இருக்கும். ஆனால் இருந்தாலும் அவர் சிந்தனையில் சொல்லி இருந்தார், அப்படி நாங்கள் வாழுகிற போது கடவுள் வாழும் வீடாக எங்கள் வீடு, எங்கள் குடும்பம் மாறும். ஆமா, அது உண்மை. அதைத்தான் நான் சொல்றேன். இப்ப கடவுள் வந்துதான் வாரம் அதாவது கிறிஸ்தவ போதனை உண்மையிலேயே அது ஒரு ரியாலிட்டி. அது ஒரு அதாவது அது இயற்கையாகவே அது இதனப்பட்டது இல்லை, அது ஒரு ரியாலிட்டி. ஒரு வாழ்க்கை சூழ்நிலை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் கிறிஸ்தவனுடைய போதனைகள் நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம். அவர் அன்பா இருக்க சொல்றார், பகிர்ந்து வாழ சொல்றார், உடுப்பில்லாதவனுக்கு உடுப்ப கொடுக்க சொல்லி சொல்றார், மற்றவனுடைய துன்பத்துல பங்கு கொள்ள சொல்லி சொல்றார், மற்றது குடும்பத்துக்கு நீங்கள் முன்மாதிரியாக இருங்கள் என்று சொல்லி சொல்றார், பிள்ளைகளுக்கு இதன்றார், கணவன் மனைவிமாருக்கு புத்திமதிகளை சொல்றார். ஆகவே அந்த கிறிஸ்தவ போதனை இது. ஆனா இது எல்லா மடங்களுக்கும் இருக்குது. அதனால் கண்டிப்பா இல்லாவிட்டால் உலகம் முழுவதும் இவ்வளவு சதவீதமான மக்கள் அதை தினசரியாக வாழ்க்கையாக அதை கொண்டிருக்க மாட்டார்கள். ஆகவே படிப்பினைகள் தான் இவை எல்லாமே. ஒவ்வொன்றும் எங்கள் அறம் சார்ந்து எங்களை வாழ வைப்பதற்கான வழிகாட்டிகள், உசாத்துணைகள். ஒருவருடைய வாழ்க்கையை உதாரணமாய் கொள்ளுகிறோம் என்கிறது தான் அந்த கதை. அது நேசிவர்கள் என்ன யோசிச்சு கொண்டிருக்கிறீங்க? மைக் எடுத்துருங்க. தனிப்பட்ட முறையில் நான் கேட்கவில்லை, அப்படி கேட்பவனும் நான் இல்லை. நான் எங்கள் கதைகளை பொதுவாக எடுத்துக்கொள்வேன். இப்போ என்னுடைய ஒருத்தர் கதை சொன்னால் அது நான் எல்லாருக்கும் என்று சேர்த்துக்கு வைப்பேன். அதனால மனசு ஒன்று இருந்தால் அதுவே போதும். ஆனால் எங்களுக்கு ஒரு யதார்த்தம் என்னன்னா, ஆசிரியர்கள் 12 ஆண்டுகள் சிலரோட ஒரே ஆசிரியர் கூட படிப்பிச்சிருக்கலாம். ஆசிரியர் எதிர்பார்க்கக்கூடாது அவங்க வளர்ந்ததுக்கு பிறகும் தன்னை மாணவர்கள் தன்னை கண்டோன்ன காலில் தொட்டு கும்பிடுவார்கள், தன்னை காரில் கொண்டே விடுவார்கள் என்று எதிர்பார்க்கக்கூடாது. யதார்த்தம் அப்படி வராது. ஆனால் நாங்கள் என்ன எதிர்பார்க்கணும் என்றால், இந்த வானொலி காலத்தில் தொலைக்காட்சியை அப்போ நாங்கள் ஓடி விளையாடு பாப்பா செய்வோம். அப்போது பெற்றோருக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் சொல்கிற கதை, நாங்கள் மடியில் வச்சு அழகு பார்த்து கப்பல் கட்டுகிறோம். அதுதான் பிள்ளைகள். ஆனால் கப்பலை கட்டிட்டு அந்த கப்பல் கரையிலேயே நிற்கணும், எனக்கு கிட்டேயே நிற்கணும் என்று எதிர்பார்க்கறது எங்களுடைய மடமைத்தனம். அந்த கட்டுகிற ஒவ்வொரு நாளும் இது கடலும் கடந்து எங்களுக்கு தெரியாது கண்காணாத தேசத்துக்கு போய் உலகத்தைக்குள்ள இவர்கள் போக வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு பெற்றோருடைய பிள்ளை வளர்ப்பும். அப்ப எங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இப்ப மகன் எங்கேண்டா தெரியல, அவர் நேற்று ஆஸ்திரேலியா ரெண்டா எங்கே எனக்கு தெரியாது என்று மகிழ்ச்சி அடைகிற நிலை எங்களுக்கு வர வேண்டும். பிள்ளைகள் வருவார்கள், அவங்கள்ட்ட தெரியல, சிலவோட வரக்கூடும், வந்தால் சந்தோஷம், வராட்டி அதை விட சந்தோஷம். ஏனென்றால் நாங்கள் கப்பல் கட்டி அந்த பிள்ளைகளை ஆளாக்கியது அவர்கள் குடும்பமாகி அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு. எங்களுடைய எதிர்பார்ப்புகள் அங்கே வேலை செய்தால் கவலை தான் கடைசியில் வரும். அப்படி எதிர்பார்க்கக்கூடாது. இதை நான் சொல்கிறேன்னா, இந்த மகன் என்னோட தான் அந்த கிறிஸ்மஸை கொண்டாடணும்னு நான் எதிர்பார்க்க இயலாது. என்னென்னு சொன்னால், அவர் கல்யாணம் கட்டி அவருடைய மனைவி அவங்களுக்கு அவள் ஒரே பிள்ளை தான். அந்த பெற்றோர் அங்கே தனியாக விட்டுட்டு
அவ இவ எங்களோட சந்தோஷமாக இருக்க முடியாது. ஆகவே அவங்க பகல் நேரத்தில் எங்கிட்ட வந்துட்டு இரவு அங்கே போயிட்டாங்க. ஒரு 150 கிலோமீட்டர் தூரம். அது நடக்கும். இப்போ டேவிட் அண்ணா சொன்னதை போல ஒரு மகளர் அடுத்த நாள் காலையில ஒரு ஏற்பாட்டை செய்வதற்கு பொறுப்பெடுத்திருக்கிறார். அது வந்து அப்ப இப்ப அது அப்பா அம்மாவும் முக்கியம், தந்த சமூகமும் முக்கியம். எங்களுக்குல நான் என்ன கதைக்கு வரேன்டா, அம்மா அப்பா தான் கூட விளங்கி பிள்ளை நீங்க அதை செய்யுங்கன்னு சொல்லி நாங்கள் இன்னும் ஒரு முறை வாங்கோ, பொங்கலுக்கு வாங்கோ, அல்லது காதலர் தினத்துக்கு வேலண்டைன் டேக்கு வாங்கோ, அல்லது நான் வாரன் அப்படி கொண்டு போகணுமே தவிர ஏன் வரையிலாதா. அப்போ அந்த ஏற்பாடை விருந்த நீங்கள் ஒருத்தர் செய்ய இல்லாதா. இவ்வளவுதான் அம்மா அப்பாவில் பாசம் வந்து குழம்பிடக்கூடாது. இப்படி இல்லை, அவர்கள் ஏற்கனவே இல்லை நான் உங்களை சொல்ல இல்லை, நான் பொதுவாக சொல்கிறேன். ஏன்னா இந்த நினைப்பு தான் பிழைப்பை கெடுத்ததுங்கிறதை போல எதிர்பார்ப்புகள் தான் நிறைய மூத்த பருவத்தில் பலருடைய மனதில் இருக்கக்கூடிய ஏக்கங்கள். அப்படி இல்லாமலே வளர்ந்தோமானால் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. எதிர்பார்க்க இயலாது. அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, அவர்களும் அவர்களுடைய குடும்பமும் பார்க்க வேணும். அப்போ எங்களுக்கு தான் வந்து பார்க்கணும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. எங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை அவர்கள் செய்துட்டு தங்களுடைய அளவில் அவர்கள் பார்க்கத்தானே வேணும். அவர்கள் பார்க்க வேணும். அவர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருப்பாங்க, அவர்களுடைய ஃபேமிலி இருக்கும், அங்கால பக்கத்து ஃபேமிலி இருக்கும், அவர்களையும் பார்க்க வேணும். அந்த தாய் தகப்பனையும் கவனிக்க வேணும். எங்களோட தான் இருக்கணும்னு நாங்கள் எதிர்பார்த்தா அது எங்களை முட்டாள்தனம் தான். அப்படி அது சில விட பிள்ளைகளுக்கும் வேதனையை கொடுக்கும். விட என்னால் முடியல, அப்பா வேற கவலைப்படுறார், அம்மாவும் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அந்த பிள்ளைக்கும் கவலையாக போயிடும். அப்போ நாங்கள் செய்ய வேண்டியது ஒரு பிரச்சனையும் இல்லை, கடவுள் சேர்த்து வைப்பார். இன்றைக்கு இல்லாட்டி என்ன ஒரு நாள் நீங்கள் உங்களோட அலுவலை பாருங்க, நாங்கள் இங்கே மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று வார்த்தையால் அல்ல, மனசால நாங்கள் அப்படி செய்வோம் என்றால் எங்களுக்கு குறிப்பாக பெற்றோரை பற்றி தான் காய்ச்சி சொன்னீங்க, பிள்ளைகளை பற்றி காய்க்கல. நான் பெற்றோர்களுக்கு எந்த காலத்திலும் வந்து எந்த சிக்கலும் வராது. எங்களுக்கு பழகிடும். என்ன எந்த பிள்ளை இப்படித்தான் தேசம் முழுக்க போகணும், அங்கெல்லாம் வாழணுமென்று தானே இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்கள் வளர்த்துனாங்கள். அப்போ அந்த பிள்ளை அப்படி வாழும்போது நாங்கள் கவலைப்படக்கூடாது. ஃபோன் அடிக்க இல்லை, அந்த சுசீலா அம்மாவுக்கு மகன் அடித்த மாதிரி எங்களுக்கு ஃபோன் கொஞ்ச நாளாக வரையில் என்றால் 1008 சோழி இருக்கும், அவ்வளவுதான். ஆனால் என்ன என்றால் அதான் இதுக்கு முடிச்சு வைக்கிறேன். எப்படி என்றால் என்னுடைய பக்கத்தில் நீங்கள் சொல்லலாம், நாங்கள் திருமணமானதுக்கு முன்னமே முடிவெடுத்தேன், எனக்கு ஒரு பிள்ளை ஊரில் 99 பிள்ளைகள் இருக்கணும் என்று. உண்மையிலேயே நான் வாணியை யாரெண்டே தெரிகிறதுக்கு முன்னாலேயே நான் ஓடி விளையாட பாப்பா சுவிட்சர்லாந்தின் ஒரு வானொலி கொன்றின் குரல் என்ற 1 மணி நேர FM அலைவரிசைக்கு நான் செய்து தயாரித்த முதலாவது நிகழ்ச்சியே ஓடி விளையாட பாப்பா அனுபவ குறிப்பு. அப்போ எனக்கு தெரியாது. அப்போ என்னுடைய பிரச்சனை என்னென்னா, நான் ஒரு வேளை திருமணமாகி எனக்கு குழந்தைகள் கிடைத்தால் என்ன செய்ய போகிறேன்னு அம்மாவை கூப்பிட்றதா அப்பாவை கூப்பிட்றதா அவருடைய உள்ள வாக்க அப்படி செய்யலாது. அதுக்கான வாய்ப்பும் இல்லை, அது எனக்கு விருப்பமும் இல்லை. இன்ற வரைக்கும் நான் மறுப்பவன். அப்போ யோசித்தேன், ஊரில் ஒரு 100 பிள்ளையை வைப்பா, துரியோதனுக்கு மட்டும்தான் 100 பிள்ளைகளோ. ஆனால் 2500 பிள்ளைகளை கொண்டு வந்துட்டா ஒரு பிள்ளையும் மாமாவுக்கு ஒரு வாழ்த்து கூட சொல்கிறே இல்லை, அது வேற விஷயம். இட்ட வரைக்கும் வீட்டை வளர்ந்த பிள்ளை மட்டும்தான் பார்க்குது, மற்றபடி இல்லை. ஆனால் எனக்கு கவலை இல்லை. முன்பு இருந்தது, முன்பு ஒரு 45 வயசு எல்லாம் வரைக்குள்ள யோசிச்சு இந்த பிள்ளைகள் விட்டுட்டு ஓடுதுகள் என்று கவலைப்பட்டிருக்கிறேன். சில பிள்ளைகள் கண்டுட்டு இப்படி பார்த்துட்டு வருவா, கிட்ட வரைக்கும் இப்படி ஏறுவார்கள். அது இல்லாமல் இப்போதெல்லாம் நான் அதை ரசிப்பேன். கூப்பிட்டு சொல்ல நீங்கள் வாங்க, மனசில் இருந்தா சரியம்மா, அப்படி பார்த்து கொண்டு போகக்கூடாது. இல்லை சில வேளை ஈஸ்ட் டைமில் அடுத்த பக்கத்துக்கு பேமெண்ட்டுக்கு மாறி விடுவார்கள், அம்மாவும் பிள்ளையுமா சேர்ந்து. ஆனால் ஒரு 7-8 ஆண்டுகள் அவரோட பயணிச்சிருப்போம். ஒவ்வொரு நாளும் அவர் எழுத இருந்து நான் இங்கே அறிவியலை வைத்து வாசித்திருப்பேன். ஆனால் பிறகுதான் விளங்கிச்சது, நான் ஒரு தென்னம் கன்றை நடுகிறேன். இது வேறு யாருடைய வார்த்தை, எனக்கு நல்லா பிடிச்சது மட்டுமில்லை, அதான் விளங்கி கொண்டது வாழ்க்கைன்னா. நான் நடுகிற தென்னங்கன்றில் நான் இளநீர் பறித்து பருக நினைக்க கூடாது. நான் விதைக்கின்ற விதைகள் எல்லாமே இன்னும் ஒருவருக்கு, இந்த சமூகத்துக்கு விளைவானால் சந்தோஷம். இதை சிறகு முளைச்சா பறக்கத்தானே வேணும். சிறகு முளைச்ச பிறகு பறந்து போயிட்டாங்க, அது அப்படித்தான் நினைக்கிறாங்க. சொல்லுங்க, எதை நினைத்து சிறகு முளைப்பது பறப்பதற்காக. நான் சொன்னதை விடவும் பெரிய விஷயம் என்று சொன்னீங்க.
சிறகு முளைத்த பின்பும் பாலன் சொன்ன மாதிரி பாலன் தனியா எடுக்கக்கூடாதா, இது படிப்பினியா எடுக்கணும். என்ற பிள்ளை எனக்குள்ளேயே நிக்குது, நான் போன்ற நிக்குதுன்றது யதார்த்தம் இல்லை. இருக்கும் வரைக்கும் இருக்கட்டும், நல்லதானே பிள்ளைகள் அதாவது கூடிய. இந்த நேரத்துல அந்த பிள்ளைகளுடைய அந்த சமபங்கை பற்றி நாங்கள் கொஞ்சம் பார்க்க போனோம். இப்ப மகன் வந்து இங்க வந்தார், கிறிஸ்துமஸ் தினம் தன்னுடைய மனைவியோடையும் குழந்தையோடையும் இங்க வந்தார், சகோதரிகளோட எல்லோருடையும் இருந்து அம்மாவோட இருந்து வடிவாக என்னோடையும் வந்திருந்து எல்லாம் சாப்பாடு எல்லாம் செய்து வடிவாக சாப்பிட்டு சந்தோஷமாக நேற்றைய தினம் கொண்டு போய் ஸ்டேஷன்ல அனுப்பி வச்சுட்டு வந்தோம். ஓகே, இதன்று அப்ப ஏன் அவர் திரும்பி போனார் என்று சொல்லி சொன்னால், ஏன் இன்னும் ஒரு வாரம் இங்க இருந்திருக்க கூடாது அப்படி என்று சொல்லி சொன்னால், அவருடைய மனைவி இவருடைய குடும்பத்தையும் பார்க்க வேணும். வருட பிறப்புக்காக அவர் அங்க செல்லுகிறார். அப்ப எங்களையும் கிறிஸ்துமஸுக்காக மகிழ்வித்தது மட்டுமில்ல, அதே நேரத்துல மனைவியுடைய குடும்பத்தையும் மகிழ்விக்க வேணும். அந்த சந்தோஷத்தை அவர்களோட பகிர்ந்து கொள்ள வேணும் என்றதற்காக, ஏண்டா ஒரு பேர பிள்ளை, அப்ப அவர்களுக்கும் அந்த சந்தோஷம் இருக்கும். அப்ப ஆகவே தான் அவர் நேற்றைய தினம் போய் சென்று விட்டார். ஆகவே அந்த இந்த பகிர்ந்து வாழ மற்றவைய மதிக்கிற அந்த தன்மை மிக மிக முக்கியமாக குடும்பத்துல இருக்க, ரெண்டு பக்கத்தையும் சரிசமமாக பார்க்கிற அந்த நிலை, சமப்படுத்தி பார்ப்பது. இது இன்றைக்கு கதைக்காமட்ட நல்ல ஆழம் கடைசியில சொன்னீங்க. ஏனென்றால் நாங்கள் விளங்கிக் கொள்ளணும், அவைக்கும் ரெண்டு பக்கமும் பார்க்கணும். இப்போ நேற்று வாணியினுடைய குடும்ப ஒன்று கூடல் இருந்தது, 28 பேர், அதில் முக்கால்வாசி பேரும் பிள்ளைகள் தான். அதில் வந்து கடைசியில் நான் கேட்டேன், உங்களுக்கு எது ஊரண்டு, உங்களோட ஊர் எதுண்டு யோசிச்சார்கள். லண்டன் தானே, இல்லை இல்லை உங்களோட ஊர் எது என்கிற போது சிலர் வந்து அம்மாவின் ஊரை சொன்னார்கள், சிலர் அப்பா, சில பேர் குழம்பிட்டார்கள். எனக்கு தெரியாது, நான் சொல்ல மாட்டேன், நான் லண்டன் தான் என்று சொன்னார்கள். இல்லை அப்படி என்ன இல்லை. அப்போ உடனே இன்னும் ஒரு பெரியவர் இருந்தார், அவர் கேட்டார், பொதுவான ஒரு வளமை முன்பு இப்போ இதுலேயே கேட்டுருவோம், நீங்கள் எங்கே பிறந்தீங்க நியூஸ் பேப்பரில், எந்த ஊரில் கிராமத்தில் பிறந்தீங்க? பேசாலையில், எங்களோட மன்னார் மாவட்டம் பேசாலையில் பிறந்தேன் நான். ஓ, கணவனார் எங்கே பிறந்தார்? அவரும் பேசாலை தான். அப்போ உங்களுக்கு பிரச்சனை தீர்ந்தது, சரியா? இப்ப டேவிட் அண்ணா எங்க பிறந்தீங்க, உங்களோட பிரேமிலா அவர்கள் எங்க பிறந்தாரு? நான் பிறந்தது பண்டத்தெருப்பில. ஓம், பண்டத்தெருப்பில எங்களுடைய அதாவது கிராமத்துல உள்ள வீட்டுலதான் நான் பிறந்தது. மற்றது பிரேமா வந்து அதுக்கு பக்கத்தூர் பெரிய விழான்னு சொல்லி எங்களுடைய இந்த பெரிய விழான்னு யூடியூப்ல கதைக்கிறார். சரி சரி சரி. அர்ச்சனா வீட்டுல இருந்து 5வது வீடு. அப்படியா? சரி சரி, ஓகே. அதனால உங்களுக்கும் பிரச்சனை தீர்ந்தது, நீங்கள் பொதுவா பண்டத்தறி பண்ணு சொல்லிடுவீங்க. அடுத்த ஒரு கிலோமீட்டர் தான் மனைவி வீடு வந்து 1 கிலோமீட்டர் தான். அப்ப அது பிரச்சனை இல்லை. கண்டிப்பான சந்தோஷம் என்னன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் சிறு வயதுல எங்களுடைய அப்பாவுடைய தாய் பாட்டி என்ன செய்வான்னு சொல்லி சொன்னால், எங்களை கூட்டிக் கொண்டு போவா தன்னுடைய உறவுகளை பார்க்கறதுக்காக. அதுவாக பிரேமாவுடைய அம்மா, அவங்களுடைய பாட்டி, என்ன பிரேமாவுடைய பாட்டியும் எங்களுடைய பாட்டியும் கூட பிறந்தவர்கள். அதை சுற்றி எங்களுடைய பாட்டிக்கு வந்து 5 ஆம்பளை சகோதரங்கள், ஆட்சியோட எங்களோட பாட்டியோட சேர்த்து. பாட்டி என்றது அம்மம்மா, அப்பம்மா. சரி, அப்பாவுடைய தாய். அவர்களுடைய அம்மா தான் உங்களுக்கு பாட்டி. நாங்கள் அதை பாரி கதைக்க. சரி, சொல்லுங்க. ஓகே. அப்ப என்னடா அந்த இதன்னைக்குள்ள வந்து சில பேருக்கு அது இதா இருக்கும், அதுக்காட்டுதான் அந்த பாட்டி என்று சொல்லி சொல்றோமா போலே அப்படி. நாங்கள் பேத்தி என்றுதானே சொல்லுவோம், பேத்தி முறை என்றுதானே சொல்லுவோம். அப்ப அங்க பேத்தி அவ என்ன செய்வான்னு சொன்னா, கூட்டிக் கொண்டு போவா எங்களை சின்ன பிள்ளைகள்ல கூட்டிக் கொண்டு போயிட்டு அங்க இருந்து அந்த அந்த சொல்லுவாங்க அந்த அங்க ஊர்ல எல்லாம் வாழைத்தோட்டங்கள். அந்த வாழைத்தோட்டத்துல வந்து வாழைக்குழிய வெட்டி அந்த புகை போடுவார்கள் என்று சொல்லி சொல்லுவாங்க. கிடங்கு வெட்டி வாழைக்குள்ள வச்சு, ஏன்னா அந்த உடனடியாக பழக்க வைக்க வேண்டும் என்றதுக்காக அப்படி செய்வார்கள். அந்த சுவை, அந்த அரியதரம் என்று சொல்லி சொல்லுவார்கள். அந்த இது அதாவது எங்களுடைய பாட்டி ஆட்சியுடைய தம்பியாருடைய மனைவி, அவ இன்றைக்கும் அந்த சுவை எனக்கு இன்னைக்கு இவ்வளவு வயது, அந்த சுவை இப்பவும் ஒரு 70 வருஷமாக எனக்கு இப்பவும் இருக்குது. அந்த புகையான வாழைப்பழமும் இதுவும் சாப்பிட்டது. அப்ப அந்த இடத்துல எல்லா வீட்டுக்கும் போய், ராஜின் சகோதரங்கள் இருக்கிற எல்லா வீட்டுக்கும் போயிட்டு மாலை நேரம் நாங்கள் வீட்டுக்கு வருவோம். எங்களையும் கூட்டிக் கொண்டு ஆட்சி வீட்டுக்கு வந்து சேருவான். அப்ப அப்படியே ஒரு சத்தியான ஒரு சந்தோஷம் தான் அந்த வாழ்க்கை. இது
அப்ப நான் அடிக்கடி சொல்றது, அதாவது பிரேமா வந்து எங்களோட வீட்டுல இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் தான். நடந்தே போயிடலாம். இவருடைய வீட்டை கடந்துதான் நாங்கள் பள்ளிக்கூடம் போனது. அந்த காலத்துல இளவால சென்ட் ஆண்ட்ரூஸ் காலேஜுக்கு போனது பிரேமாவுடைய வீட்டை கடந்து. அப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கை. அதே நேரத்துல அர்ச்சனாவுடைய வீடு அர்ச்சனாவுடைய அப்பா அம்மா வீட்டையும் கடந்துதான் போவோம் எப்பவுமே. இது ஓ சரி, நன்றி. ஆனால் இப்ப வேற ஊர்ல இப்ப என்னுடைய அப்பா அளவட்டி, அம்மா உரும்புற, ஆனா நாங்கள் எது எங்கட ஊருண்டா உரும்புறான்னு விட்டுருவோம். ஏனென்றால் அப்பா வந்துட்டார் அப்படி ஊரோட. அப்ப எங்களுக்கு ஒரு சம்பிரதாயம் இருந்ததானே, பெண்ணை ஒரு வீடோ வளவோ அல்லது காசோ கொடுத்து மாப்பிள்ளைகளை வாக்கிடுவார். அப்ப மாப்பிள்ளை வந்து இப்ப மனைவியின் ஊரில் தான் வந்து இருந்துருவார். அப்ப பிள்ளைகளுக்கும் அந்த அம்மாவின் ஊர் தான் தங்களோட ஊர் என்ற நினைப்பு வரும். உண்மையில நீங்களும் உங்களோட பேரப்பிள்ளைகளை காண்கிற போது கேளுங்க, உங்களோட ஊர் எதுன்னு கேளுங்க, சுவாரஸ்யமா இருக்கும். இது கொஞ்சம் சொல்லி கொடுக்கலாம், இது அம்மாவின் இது அப்பாவின் ஊர், நீங்கள் எந்த ஊரில் இப்போ ஒரு வேளை அங்கே போகாத பேரப்பிள்ளைகளாக இருந்தால் நீங்கள் என்ன கேள்விப்பட்ட அதுலேருந்து எது உங்களோட ஊரில் விருப்பம், எது நீங்கள் அடையாளம் என்று சொல்லுவீங்க, டெண்டையும் சொல்லுவீங்களா அல்லது ஃப்ரான்ஸ் என்று சொல்லுவீங்களான்னு கூட நாங்கள் பேசலாம். ஏனெண்டா நாங்கள் பயிர வேண்டிய அனுபவம் இதுதானே இல்லையா? ஆகவே ஒன்று காலையில் டேவிட் அண்ணா இயற்கை என்று சொல்லிட்டு பிறகு சொன்னார், இல்லை அது நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். உண்மையிலே கிடைத்த வாழ்க்கைங்கிறது நான் தேடிக்கொண்டதல்ல, கிடைக்கிறது எங்களுக்கு 2 பக்கம்தான். அதில் சினப்பதும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வதும் பக்கம் எங்கட பக்கம். என்னை பொறுத்தவரையில் எது என்றாலும் சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட, அடி விழுந்தாலும் சரியப்பா சந்தோஷம் என்று ஏற்றுக்கொள்கிற மனப்பாங்கை தினமும் வளர்த்து கொண்டால் எங்கள் முதுமையிலும் சிறப்பாக வாழலாம். உங்களோடக்கு என்ன முதுமை வரையில்லை, வருகிற காலத்திலும் கூட எனக்கு உட்பட நாங்கள் மகிழ்வோடு இந்த வாழ்க்கை என்றால் இப்படித்தான், நாங்கள் பிறக்க முன்னமே பிறந்து வாழ்ந்தவர்களும் அப்படித்தான், இனி பிறக்க போகிற குழந்தைக்கும் அப்படித்தான் என்றால் இயற்கை தந்திருக்கக்கூடிய, அது இறைவன் என்கிறோம், இயற்கை என்கிறோம், எங்களுக்கு நல்ல வடிவாக விதிக்கப்பட்டிருக்கிறது வாழ்க்கை. அதை கொஞ்சம் சிரிச்ச முகத்தோடு ஏற்றுக்கொள்வோமே. ஒரு வினாடி கலங்கினாலும் அடுத்த வினாடி தேற்றி கொள்ள வேண்டும், அது நன்மைக்கே என்று எடுத்துக்கொள்வோமே. நீங்கள் வர இல்லையா, நல்லது. நீங்கள் உதாரணமாக குடும்பம் அல்ல, பிள்ளைகள் அல்ல, ஒரு நிகழ்ச்சி செய்கிறீங்க, 4 பேரை கட்டாயமாக எதிர்பார்க்குறீங்க, ஆனால் அவர்கள் இறுதி நேரத்தில் சொல்கிறார்கள் டயர் வெடிச்சிட்டுது அல்லது பிள்ளைக்கு காய்ச்சல் வந்துட்டு ஏதோ சொல்கிறார்கள். அப்படியா, அப்போ நீங்கள் முதல்ல அதை பாருங்கன்னு சொல்கிற மனம் வர வேணும் எங்களுக்கு. அது இந்த முறை அடுத்த வருஷம் எங்களோட ஃபங்க்ஷனை பார்க்கலாம். நீங்கள் முதல்ல டயருக்கு போய் அலுவலை பாருங்க, ரோட்டில் அனுப்பியல் பிள்ளைக்கு காய்ச்சலா, கல்போல் வாங்கி கொடுங்க. அப்படி எத்தனை பேர் பேசுகிறோம் நாங்கள். அப்படியா, என்ன ஒரு கொஞ்ச நேரமாக வரை இல்லாத சமாளிக்க மாட்டீங்களா என்று குழம்புறோம் நாங்கள். என்ன எதிர்பார்த்துட்டோம், இவையெல்லாம் வருவினம், இந்த பெரியவர்கள் வந்தால் எனக்கு இந்த நிகழ்ச்சி சந்தோஷமாக இருக்கும் என்றது. நான் குழம்பி இருக்கிறேன். எத்தனையோ நிகழ்ச்சியை கஷ்டப்பட்டு ஏற்பாடு செய்துட்டு அது அந்த பிரதம விருந்தினர் கௌரவ விருந்தினர் வாழ்க்கையிலே செய்கிறது இல்லை என்றால் நிறைய பேர் கடைசி நேரம் வரும் கோல். ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன், சில பேர் கோபம் வரும். 99.9% அவர்கள் போய் தான் சொன்னார்கள். ஆனால் அது பிறகு நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். இப்பவர்களே எதிர்பார்த்தோம், கடைசி நேரத்தில் ஃப்ளைட்டை விட்டுட்டேன்னு கரை சொல்கிறார், சந்தோஷம். அப்போ என்னென்ன இப்போ வீட்டை போகிறீங்களா ஏர்போர்ட்ல என்று சொல்கிற மனசு எனக்கு வரும். என்ன விடுங்க, அது நிகழ்ச்சி நடக்காம போவோம், அல்லது அடுத்த வருஷம் வடிவா செய்வோம். இதையே பிள்ளைகளாக இருந்தாலும் இயற்கையாக இருந்தாலும் மழையோ வெள்ளமோ என்னவாக இருந்தாலும் அவை அத்தனையுமே இறைவனால் தரப்பட்ட பரிசு எனக்கு. இதை நான் சிரித்த முகத்தோடு ஏற்றுக்கொள்ளாட்டி நான் என்ன மனுஷனேங்கிற நிலைமை எங்களுக்குள் வளர தொடங்கினால் இந்த உலகத்தில் நிறைய வாழ பிடிக்கும். ஒவ்வொரு நாளுமே இருக்கும் வரைக்கும் இன்னும் மகிழ்ச்சியோடு வாழலாம், சிரிச்சு கொண்டு வாழலாம், மற்றவர்களையும் மகிழ்வுபடுத்தலாம். ஒருவர் சுவமில்லை என்றார். நான் இதில் சொல்கிறேன், ராஜினியர் விடைவிட்டார், தனக்கு விழா எலும்பு உடைஞ்சு போச்சுன்னா நான் சொன்னேன் வீட்டை சுற்றியோ ஓடுவோம்னு கேட்பேன். அவருக்கு கோவம் வரும். இரா விஜயகௌரி அவர்கள் படியால் விழுந்து அவருக்கு ஒரு சின்ன சிக்கல், ஒரு பக்கம் சிக்கலாக போயிட்டுது. அதை பற்றி எடுத்து சொன்ன போது நான் கேட்டேன்னு இப்போ வேலைக்கு போகிற பிளான்ண்டு. அவர் முதல்ல சிரித்தார், கோபம் வருதுன்றார். நீங்கள் என்ன நிலைமை விளங்காக? எனக்கு நிலைமை தாராளமாக விளங்கும். விழுந்ததும் நான் விழுந்து இந்த நிலைக்கு ஆளானதும் இயற்கை தந்த வரம்.
அதுலேருந்து இப்போ நான் சொன்ன யாரு ராஜினி அல்ஃபான்சோ இப்போ சைக்கிள் ஓடுறார். 4 வருஷத்துக்கு முன்னும் அவர் பேசுவார், உங்களுக்கு விளங்கியில் எனக்கு விழா எலும்பு உடைஞ்சு போச்சுன்னு. இரா விஜயகாந்த் அவர்கள் வேலைக்கு போகையில் பீர குழந்தை 1-2 பேரும் வளர்க்கிறார், இவ்வளவெல்லாம் ஓடி திரிகிறார். அப்போ அன்றைக்கு அவருக்கு கோபம் வந்தது, நீங்கள் நிலைமை விளங்காமல் கதைக்கிறீங்க, கேட்டுக்கொண்டிருந்தால் அதை நான் சொன்னதா இல்லையான்னு. அப்போ நான் அதை பழகி கொண்டேன். இப்போ எனக்கு அது நான் எனக்குன்றதுக்காக சொல்லி இல்லை, அது நாங்கள் எல்லாரும் ஏற்றுக்கொண்டோம் என்றால் வாழ்க்கை செலவு. ஆனால் ஒரு வினாடி விழுவம் தான், கட்டாயமாக மனசு ஒரு டக்கண்டு வலிக்கும். ஆனால் அடுத்த வினாடி டக்கண்டு தேற்றிடணும். இதுவும் நன்மைக்கு தான் நடந்திருக்காரு. ஃப்ளைட்டை விட்டுட்டோம் வேண்டாம், அது நன்மைக்கு தான் நடந்துட்டு தெரியல, எங்களுக்கு தெரியாது, ஏற்றுக்கொண்டோம் வேண்டால் சிறப்பு. ஆகவே இன்று நீங்கள் சொன்ன அந்த திருக்குடும்பமாக வாழ்வது, அங்கு இறைவன் இருப்பதுங்கிற அந்த சிந்தனையை வச்சு தர விட வேணும். ஆமாம், இல்லை அதுல முக்கியமாக என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த இத்தனை பக்குவத்தையும் நாங்கள் பெற வேண்டும் என்று சொல்லி சொன்னால் இதய சுத்தி வேணும். இதயம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால், எங்களுடைய ஆன்மா மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய இதய சுத்தமாக இருக்க வேணும். அந்த இதயத்திலே எந்த விதமான கள்ளமோ கபடமோ வஞ்சகமோ அந்த எந்த விதமான எதிர்பார்ப்புகளோ இல்லாத ஒரு நிறைவான ஒரு அனுபவத்தை பெற வேணும் என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய இதயம் சுத்தமாக இருக்க வேணும். அந்த மனசை நாங்கள் சுத்தமாக வைத்திருந்தால் பிறருடைய அன்பு பெருகும். எந்த விஷயத்தையும் நாங்கள் செய்யக்கல அதை ஏற்றுக்கொள்ற பக்குவம் எங்களுக்கு வரும். அதாவது சரி, இப்ப இதன்ட்டு இன்றைக்கு நீங்க இப்ப சொன்ன மாதிரி இப்ப இன்றைக்கு எனக்கு முடியல, ஆமா அதுவும் ஒரு நன்மைக்குத்தான் அப்படி என்று சொல்லி அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவம் தானாக வர வேணும். அப்படி வரும்போது எங்களை படைத்தவன் ஒருதான் இருக்கிறான், நிச்சயமாக அவன் எங்களை வழிநடத்துவான் என்றதும், மற்றது அவர் அந்த கூறிய வார்த்தைகளை நாங்கள் மனதில் ஏற்றுக்கொண்டு ஒரு பக்குவமான வாழ்க்கையை மற்றவர்களுக்கு உதாரணமாக எடுத்துக்காட்டாக இருக்கணும். இப்ப சில நேரம் கேட்கலாம், டேவிட் வந்து நீங்கள் நச்சதை அறிவிக்கிறீங்கள், அப்படி செய் இப்படி செய்ய என்று சொல்லி சொல்றீங்கள், நீங்கள் அப்படி நடந்து கொள்ற, இது கேட்டவர்கள் என்னிடம் கேட்டவர்கள், நீங்கள் இப்படி செய்யறீங்களா அப்படின்னு சொல்லி. நிச்சயமாக என்னுடைய தாழ்ச்சியை நான் கடைப்பிடிக்கிறேன், கடவுளுடைய வார்த்தையை நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன், பிறர் அன்பிலே வாழுகிறேன். ஆனால் விட்டு முழுவதுமாக சில சந்தர்ப்பங்கள்ல தவறி விடுகிறேன். அதாவது அதாவது நீங்க இப்ப சொன்ன அந்த தவறி விட்ட நேரம் கடந்து உடனடியாக மீண்டும் எழுந்திருக்கிறேன். அதுதான் அந்த முக்கியமான ஒரு அந்த ரியாலிட்டி ஏற்படக்கூடிய இது. ஆகவே இதெல்லாத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு இதென்னு சொல்லி சொன்னால் எல்லாம் நடக்கபடி அத்தனையும் நடக்கும். கண்டிப்பா. இப்ப இதுவரையில் நடந்ததும் அப்படித்தான் எங்கள் வாழ்க்கையில். நாங்க எது ஒன்று முயற்சி செய்திருப்போம், அது கிடைக்காமல் போயிருக்கும், ஆனா வேறு ஒன்று வந்திருக்கும். அது வர வேண்டியது இதுதான், ஆனா நாங்க இதை எதிர்பார்த்திருக்கிறோம், அது பரவாயில்ல, இன்னொன்று வந்திருக்குது, அவ்வளவுதான். அப்படி அதே போல சூழலோடு எங்களோடு பேசுபவர்கள் ஏதோ ஒரு ஆறுதலுக்காக தேற்றலுக்காக எங்களோடு பேச நினைக்கிற போதும் இதே விதமான உற்சாகத்தை தான் கொடுக்கணும். இதே நேரத்துல இன்னொரு, இப்ப நீங்க முடிக்க போறீங்களோ அதே நேரத்துல இன்னொரு நீங்கள் கூறின இன்னொரு வார்த்தையும் அதையும் நான் இப்போதை அந்த பேச வேண்டும் என்ற ஒரு மனம் அந்த உற்சாகப்படுத்தது. காரணம், இன்றைக்கு இத்தனை பேரையும், அதாவது 2500 பிள்ளைகளையும் இன்றைக்கு இந்த எடுத்து தமிழ் மொழியை ஊக்குவிச்சு இப்படியாக செய்திருக்கிறீர்கள். ஆகவே இருக்குது, அவர்களுக்கு நன்றி இருக்குதோ இல்லையோ அது உங்களுக்கு கேக்குதா? ஆமா ஆமா, டேவிட் காய்ச்சி கொண்டு இருக்கிறாரா? நான் காய்ச்சி கொண்டு இருக்கிறேன். என்னது நடந்தது? ஒரு காப்போறங்க இது நேசரில் இருக்க கதைங்கோ. எப்படி இருக்கிறீங்க? ஏதோ தவறு நடந்து விட்டது, என்னவா இருக்கு, நான் ஒன்றும் செய்யலையே. எந்த குரல் வருதா? ஆமா ஆமா வருது. அப்புறம் நான் அப்போ மொபைலுக்குள்ள வரேன், ஒரு வினாடி நிறைய நேரத்தில் இப்படி நடந்துட்டு வரோம் கடமை. இப்போ நாங்கள் கழிச்சதன் படிதான் ஏதோ நன்மைக்கு தான் அது நடந்திருக்கு. கழிச்சதெல்லாம் வந்தது. சரி, இப்ப கதைங்க. அதாவது ஒரு வார்த்தையோட சொல்லி இருந்தீங்கள், இவ்வளவு பேரையும் நாங்கள் இதண்டு பக்குவப்படுத்தி இதண்டோம், ஆனால்
கண்டாலும் எங்களை திரும்பி பார்க்கிறார்கள் இல்லை அது என்று. ஆனால் ஒரு விடயத்துல நாங்கள் நிம்மதி அடையலாம். இவ்வளவு பேரையும் நான் உருவாக்கி இருக்கிறேனே அந்த ஒரு மன நிம்மதி. அதாவது இன்றைக்கு உண்மையிலேயே இந்த பாமுகத்தை அவர்கள் இதுல பிரவேசிக்காமல் இதை தவிர்த்திருந்தால் இன்றைக்கு அந்த பிள்ளைகளுக்கு தமிழ் மொழி அந்த நீங்கள் கொடுத்த அந்த அறிவுகள் அதுகள் எல்லாம் அவர்களுக்கு சென்றடைய சந்தர்ப்பமே கிடைத்திருக்காது. ஆனால் அந்த இதுல நாங்கள் சந்தோஷப்படலாம், மகிழ்ச்சிப்படலாம். அதுதான் நான் எப்போதுமே நீங்கள் அந்த ஞாயிற்றுக்கிழமையில எண்ணும் போது அதிபர் அவர்களுடன் சேர்ந்து பிள்ளைகள் அதிபர் அவர்களுடன் சேர்ந்து, அதாவது அவர்கள் காலப்போக்கு அப்படி இந்த டிஜிட்டல் வேர்ல்டுல இந்த உலகத்துல நாங்கள் எவ்வளவு மாறுதல்களை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப A1 அது இது அப்படி சொல்லி எவ்வளவோ காலத்துக்கு காலம் மாறிக்கொண்டு வருகிறது. ஒவ்வொரு ஒன்றையும் கண்டுபிடிக்க விஞ்ஞானம் வளர்ச்சி அடைய ஒவ்வொரு மாற்றம். அப்ப இந்த பிள்ளைகள் என்ன செய்யுது, இந்த மாற்றத்துக்கு பின்னாலதான் ஓடிக்கொண்டிருக்குதே ஒழிய இந்த பிள்ளைகளுக்கு முன்னாலே உள்ள இந்த கடந்த கால சம்பவங்கள், எங்களுடைய அப்பா அம்மா அவருடைய அந்த உறவுகள் இதெல்லாம் அந்த சிந்திக்கிற தன்மை மிக மிக அற்று போகுது. ஆகவே அவர்களுக்கு அந்த நன்றி உணர்வு இல்லை என்றதை ஒரு பக்கம் நாங்கள் வைத்துவிட்டு, ஆனால் இதை நான் செய்து முடித்தேனே என்ற ஒரு நிம்மதியோட நீங்கள் எப்பவும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கலாம். கண்டிப்பா கடைசியில என்னுடைய திருப்தி, என்னுடைய அமைதியும், என்னுடைய சாந்தியும் தான் வாழ்க்கை. ஆமா, அவை அது நான் பிறகு 45க்கு பிறகு புரிந்து கொள்ள விளங்கிட்டு. ஆனால் ஒரு வசனத்துல சொல்றதா இருந்தா, சில பிள்ளைகள் ஆண்டுகள், இப்போ சில பிள்ளைகள் 30 வயசு தாண்டிட்டு அவர்கள் தங்களுடைய இலக்கை அடையாமல் தவிக்கிறார்கள் என்று கேள்விப்படுற போது மனசு கஷ்டமா இருக்கு. ஒரு கொஞ்ச காலம் தொடர்ந்து வந்திருந்தால் இப்ப எனக்கு செய்ய தெரியாது. நான் இப்ப சொன்னதை போல நான் சொல்றபடி வாழ்றேனா என்றால் எல்லாருக்கும் கிடைக்காது. இப்ப உதாரணமா பணக்காரராவது இப்படி என்று புத்தகங்கள் போடுவார்கள். ஆனால் அவர்கள் ஏதல் புத்தகம் வித்து தான் காசு கொடுப்பார். வேற வழியில் பணக்காரர் ஆக மாட்டார். ஒருவரால் வழிப்படுத்த முடியும். ஒரு ஃபுட்பால் ட்ரெயினர், கோச்சர் அவர் இறங்கி விளையாடுவார், கோல் அடிப்பார் என்று சொல்ல முடியாது. ஆனா நிச்சயமாக ஒரு டீமை உருவாக்கி அவர்களை வெல்ல வைக்க முடியும். அப்ப இப்ப யோசிக்கல, வயசு 30 அடைகிறார்கள், சில பேர் தாண்டிட்டார்கள், ஏன் இன்னும் ஓடி திரிகிறார்கள், வாழ்க்கையில செட்டில் இல்ல, திருமணத்தை சொல்லவில்லை, மற்ற வாழ்க்கையில் அவர்கள் படித்த படிப்பில் இல்லை, நினைத்த மாதிரி ஒரு மனசு வலிக்கும். இன்னும் கூட நாங்கள் சேர்ந்து பழகி வாழ்ந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் வேற திசைகளை எல்லாம் காட்டி இருக்கலாம். ஆனா ஒரே ஒரு முடிவை எடுத்துக்கொண்டேன். போன வருஷம் நான் யாரையும் அந்த பிள்ளையும் தேடி கேட்பதில்லை. என்ன முந்தி அப்படி இல்லை, யாரை கண்டாலும் கதைப்பேன். நான் பிள்ளைகளை கேட்பேன், அராட்டி கூட பரவாயில்ல. இப்போ போன வருடம், இந்த வருடம் ஆக கடினமாக இருக்கிறேன். நான் யாரையும் தேட மாட்டேன். அது என்னுடைய வாழ்க்கை விதிப்படி ஒரு பிள்ளை தாங்களாக தேடணும் அல்லது பெற்றோர் தேடணும், தேடுவார்கள், வருவார்கள். அதுல எனக்கு ஏமாற்றம் வராது. ஆனால் ஒன்று, எங்க குழந்தையை கண்டாலும் நான் அவர்களுக்கான நேரத்தை காட்டிலே இல்லாட்டி அது வேலையில இருக்கலாம், ரோட்லயா இருக்கலாம், கண்டிப்பாக போடுவேன். ஏனென்றால் எனக்கு தேவை என்னுடைய ஆத்மாவின் சாந்தியை தவிர இந்த உலகத்தை மாற்றுகின்ற எண்ணம் ஒன்றும் எனக்கு இல்லை. என்னை யாரும் மாற மாட்டார். பிள்ளைகளே மாறவில்லை எத்தனையோ குடும்பங்கள்ல. ஏன் நாங்கள் மற்றவர்களை மாற்ற வேண்டும்? ஆனால் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேனா? என்னுடைய மனசு இதுல இந்த விஷயத்தை செய்ததால எனக்கு இன்றைக்கு நன்றாக தூக்கம் வருவதற்கு ஒரு வழியை தந்திருக்கிறதா? எனக்கு அதை பிடிச்சு கொண்டது. எதை செய்தாலும் நான் எனக்காக செய்வேன். அதுதான் சுயநலம் தான் சிறந்த பொதுநலம். ஏனென்றால் சுயநலத்தில் பொதுநலம் கலந்த சுயநலம் தான் எப்போதுமே சிறந்தது. நாங்க பொதுநலம் என்று சொல்றோம், ஒரு சேரிட்டி செய்யறோம், தொண்டு செய்யறோம் என்றாலும் அது அவர் என்றதுக்கு அப்பால அதை பார்க்கிற போது என்னுடைய ஆத்மா வாழும் போதே சாந்தி ஆகிறதா ஒவ்வொரு நாளும் என்கிறதா முக்கியமே தவிர இன்னும் கொஞ்சம் கூட காசை போடும், இன்னும் கொஞ்சம் கூட ஏழை பிள்ளைகளுக்கு போடும் என்றது எல்லாம் அது முடிஞ்சால் செய்யலாம். ஆனால் அவர்கள் எங்களை திருப்பி பார்த்தார்களா, யார் அனுப்பினர் என்று யோசிச்சார்களா, ஒரு நன்றி என்று வார்த்தை சொன்னார்களா என்று நாங்கள் தேட வேண்டிய அவசியமே. இதைத்தான் பிள்ளைகளில் நாங்கள் சொன்னோம். பிள்ளைகள் நல்லா இருக்கிறோம் என்ற செய்தி மட்டும்தான் நமக்கு தேவையே தவிர பிள்ளைகள் என்னை தேடி வந்தார்களா, எனக்கு கோல் பண்ணிச்சு, அதெல்லாம் மகிழ்ச்சி. நன்றி. நான் 1 மணிக்கு எனக்கு இன்றைய ஞாயிறு தின வாழ்த்துக்கள் உரித்தாக.
மீண்டுமாக அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. அதிபர் அவர்களுக்கும் மற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் புதிய வருட வாழ்த்துக்களை கூட்டி அறிவிச்சு கண்டிப்பா கண்டிப்பா இவ்வியாளன் காற்றில் இணைங்கள். வாணி மோகன் நீங்கள் எல்லாரும் இணைந்து வாழ்த்துக்களை சொல்லி ஒரு நல்ல ஒரு திடகாத்திரமான ஆண்டை நாங்கள் வரவேற்போம். வந்தால் நல்லது, வராவிட்டால் அதை நாளை நாளைக்கு இல்லையா ப்ரோக்ராம் இருக்கு. வாணி காலை நிகழ்ச்சிகள்ல நான் தயாரிப்பதில்லை. அது வாணி நீங்கள் எல்லாரும் தேர்ந்தெடுக்கிற முடிவு. ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சியில் சனிக்கிழமை நிகழ்ச்சியிலும் நான் முடிவு எடுத்துக் கொள்வேன். ஏனென்றால் நான் இன்றைக்கு வேலைக்கு போனாலும் சிந்தனை நடந்தேன். புறணம் வேலையில் தானே செய்வேன். இந்த முறை மாற்றி தாண்டுகள் அதுக்கு தானே தவிர மற்றபடி இல்லை. நேசவர்களே நன்றி, பாலனவர்களே நன்றி, டேவிட் நன்றி, இணைந்து கொண்ட ராஜினி அவர்களும் பொன் விஜய் அவர்களும் நடந்து கொண்டிருந்தார்கள். அவருக்கு நன்றி தெரிவித்து மீண்டும் சந்திப்போம். எல்லாருக்கும் நன்றி, எல்லாருக்கும் நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, 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 நன்றி 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 வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி சகோதரி நேவிஸ் பிலிப் அவர்களே, நன்றி.